السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தின் தலைவர் ஏஎம் முஸ்தபா கமால் அவர்களே, எனக்கு பிறகு உரையாற்றுவதற்காக வந்திருக்கிற ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி அவர்களே, கோவை மசூத் அவர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இருக்கிற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிற என் அன்பான இளைஞர்களே, பெரியோர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புள்ள சகோதரர்களே, தலைமை உரையில் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எந்தவிதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல், எந்தவிதமான குரோத போக்கும் இல்லாமல், அல் குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸ் முரண்படாது என்பதை உங்களுக்கு மத்தியிலே இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறேன். மீண்டும் சொல்கிறோம் சகோதரர்களே, எங்களுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட தனிப்பட்ட அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால், மௌலவி பிஜே அவர்களோடு நான் பேசியதும் இல்லை. அவர்களை நான் நேரில் தனியாக சந்தித்து எதையும் பேச நான் ரொம்ப சின்ன பையன். ஆனால் சென்ற முறை நானும் சகோதரர் மசூத் அவர்களும் யூதர்களின் வழிமுறையை பின்பற்றியோர் யார் என்கிற தலைப்பில் உரையாற்றியதற்கு பதில் சொல்லி 2 சகோதரர்கள் உரையாற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதில் அந்த சகோதரர்கள் வைத்த முக்கியமான ஒரு விஷயம், குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸ் முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை தூக்கி எறிந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை சகோதரர் மசூத் அவர்கள் சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு எப்படி முரண்படும், இப்படி ஒரு கருத்தை எந்த இமாம்களுமே சொன்னதில்லையே, உசூலுல் ஹதீஸிலே ஹதீஸின் அடிப்படைகளை குறித்து எழுதியிருக்கிற எந்த இமாம்களுமே இதை சொல்லியதில்லையே என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். அதற்கு மறுப்பு சொல்லும் விதமாக சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் இந்த கிதாபில் இந்த இமாம் இந்த பாகத்தில் இந்த பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த நூலில் இந்த இமாம் இந்த பாகத்தில் இந்த பக்கத்தில் இந்த தலைப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் என்று பக்க எண்ணோடு பாக எண்ணோடு நூல் பெயரோடு ஆசிரியர் பெயரோடு குறிப்பிட்டு சென்றார்கள். அந்த சீடியை தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல நேற்று தான் பார்க்க நேரிட்டது. ஆக சகோதரர்களே, நம்முடைய நிலைப்பாடு என்னவென்றால், சஹீஹான ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் ஒருபோதும் அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு முரண்படாது. முரண்பட்டால் அல்லவா அதை எறிய வேண்டும், அது முரண்படாது. ஏன்? சஹீஹான ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. காலம் காலமாக சஹீஹ் அல்லாத லைஃபான ஹதீஸ்களையே இந்த உலமாக்கள் சொல்கிறார்கள். லைஃபான ஹதீஸ்களின்படியே இவர்கள் செயல்படுகிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் லைஃபான அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப உபதேசித்து பலவிதமாக பிரச்சாரம் செய்து
நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் என்கிற முடிவை ஏற்றவர்கள் தான் ஏகத்துவவாதிகள். இதில் யாருக்காவது முரண்பாடு இருக்கிறதா? இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. இந்த சஹீஹான ஹதீஸ் என்றால் என்ன தெரியுமா சகோதரர்களே? தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே, இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எனக்கு பிறகு இரண்டை நான் விட்டு செல்கிறேன், அந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வின் வேதம், இன்னொன்று என்னுடைய சுன்னத். சுன்னத்னா என்னது? ஹதீஸ். பலகீனமான ஹதீஸா? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா? குறை கூறப்பட்ட ஹதீஸா? அறிவிப்பாளர் வரிசையில் பிரச்சனை உள்ள ஹதீஸா? இல்லை. சஹீஹான ஹதீஸ் எது இருக்கிறதோ அதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் அவர்களுக்கும் சந்தேகம் இல்லை, நமக்கும் சந்தேகம் இல்லை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை விரும்புபவர்களாக இருந்தால் என்னையே பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வழிமுறையை பின்பற்ற சொல்கிறார்களே, அந்த வழிமுறை என்ன ஹதீஸ்? சஹீஹான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல. அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் பின்பற்றினால் தான் அல்லாஹ்வின் நேசத்தை பெற முடியும். அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது எப்படி? இப்போது அல்லாஹ்வின் தூதர் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன செய்திகள் தானே உண்டு. அந்த செய்திகள் எல்லாமே சஹீஹான செய்திகளாக இருந்தால் தான் அல்லாஹ்வின் நேசத்தை பெற முடியும். அவ்வாறே அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய அமீர்களுக்கும் கட்டுப்படுங்கள், ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், உங்களுக்கிடையில் ஏதாவது ஒரு விஷயத்திலே சண்டை வந்தால், தர்க்கம் வந்தால், கருத்து வேறுபாடு வந்தால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே திருப்பி விடுங்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே திருப்பி விடுங்கள். அல்லாஹ்விடத்தில் திருப்புவது என்றால் குர்ஆன், தூதரிடத்திலே திருப்புவது என்றால் பலகீனமான ஹதீஸா? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா? எந்த ஹதீஸ்? சஹீஹான ஹதீஸ். இப்படித்தானே? இதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவ்வாறே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பிரித்து பார்த்து விடக்கூடாது, யாரும் இந்த குர்ஆனுடைய சட்டங்களின்படி தான் செய்ய வேண்டும், ஹதீஸினுடைய சட்டத்தின்படி எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதையெல்லாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி குறித்துக் கொள்ளுங்கள். திர்மிதியின் 2588. قال رسول الله صلى الله عليه وسلم ألا هل أسى رجل يبلغه الحديث عني وهو متكئ على أريكته فيقول فما وجدنا فيه فيقول بيننا وبينكم كتاب الله فما وجدنا فيه حلالا استحللناه وما وجدنا فيه حراما حرمناه. உங்களில் யாராவது அல்லாஹ்வுடைய வேதத்தை தங்களுக்கிடையிலே வைத்துக்கொண்டு, ஹதீஸினுடைய சுருக்கத்தை சொல்கிறேன், எங்களிடத்திலே அல்லாஹ்வின் வேதம் இருக்கிறது, அல்லாஹ்வின் வேதத்திலே அல்லாஹ் எதை ஹலால் என்று சொல்கிறானோ அதை நாம் என்ன பண்ணிக்குவோம்? ஹலாலாக்கிக் கொள்வோம். எதை ஹராம் என்று குறிப்பிடுகிறானோ அதை ஹராமாக்கிக் கொள்வோம் என்று உங்களில் யாரும் சொல்லிவிடப் போகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து விட்டு சொல்கிறார்கள். வ இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஹர்ரமல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எதனையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதை போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஹராமாக்கியதையும். ஏன்? வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன் இஷ்டப்படி பேசுபவர் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அது அனைத்தும் அவருக்கு அறிவிக்கப்படுகிற இறை செய்தி என்று குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் இடையே இருக்கிற உறவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வேதம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. தன்னுடைய வழிமுறை என்று சொன்னது எந்த ஹதீஸை தான்? சஹீஹான ஹதீஸை மட்டும்தான். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல, தொடர்புறுந்த ஹதீஸ் அல்ல, குறை கூறப்பட்ட ஹதீஸ் எல்லாம் கிடையாது, சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும்தான். இப்படி எந்தெந்த விஷயங்களிலெல்லாம், எந்தெந்த வசனங்களிலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு கட்டுப்பட வேண்டும், தன்னுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், தன்னை பின்பற்ற வேண்டும், தன்னுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், தனக்கு மாறு செய்யக்கூடாது, தன்னுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடாது என்று எங்கெல்லாம் தன்னையும் தன்னுடைய தூதரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்து சொல்கிறானோ அந்த எல்லா இடங்களிலும் இருக்கின்ற ஹதீஸ், இருக்கின்ற சுன்னத், இருக்கின்ற ரசூலுடைய உபதேசங்கள் எல்லாமே எந்த ஹதீஸ் தான்? சஹீஹான ஹதீஸ்கள் தான். இப்போது வருவோம் சகோதரர்களே, இப்படி வரக்கூடிய இந்த சஹீஹான ஹதீஸ்கள் அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு முரண்பட்டது என்று சொன்னால், குர்ஆனும் அல்லாஹ் சொன்னதுங்க, ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் யாரால் அறிவிக்கப்பட்டது? இறைவனால் அறிவிக்கப்பட்டது. அப்படிதானே? குர்ஆனும் அல்லாஹ் சொன்னது, ஹதீஸும் அல்லாஹ்வினால் அறிவிக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்போ இரண்டும் முரண்படுமா என்பது அறிவுக்கு பொருந்தாத கேள்வி ஒன்று. ஏனென்றால் இரண்டிற்குமே யார் அதிபதி? அல்லாஹ். இரண்டிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அதிபதி. இப்படி இருக்கிற போது அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்லுகிற ஒரு விஷயத்திற்கு, தன்னுடைய தூதர் மூலமாக அவன் சொல்லுகிற விஷயத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவானா?
இதை சிந்திக்க வேண்டாமா சகோதரர்களே? சஹீஹான ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்று காலம் காலமாக பிரச்சாரம் செய்து இன்றைக்கு திடீரென்று சஹீஹான ஹதீஸும் குர்ஆனுக்கு முரண்படும், அப்படி முரண்படுகிற போது அதையெல்லாம் பின்பற்றவில்லை என்று நீங்கள் புதிய கதையை விட்டீர்களே, ஆனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் சொன்ன வாதத்திற்கு ஆதாரங்களை அடிக்கினார்கள் சகோதரர்களே. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல புத்தகத்தின் பெயரை சொன்னார்கள், பக்கத்தை சொன்னார்கள், பாகத்தை சொன்னார்கள், தலைப்பை கூட சொன்னார்கள். சந்தோஷம்தான், அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் வைத்த முதல் ஆதாரம் என்ன சொன்னாங்க? ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக பேசினாங்க. ஒன்று, சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் என்றால், வார்த்தைகளை கவனியுங்கள் சகோதரர்களே, வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். சற்று நேரமானால் கூட பரவாயில்லை, இது தமிழ் தலைவர் அவர்கள் சொன்னதை போல மிக மிக முக்கியமான விஷயம். அதனால சிரமங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை பொறுமையோடு சகித்துக் கொண்டு இறைவனுக்காக இன்முகத்தோடு கேளுங்க. சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த சஹீஹான ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, ஏனெனில் அது திருக்குர்ஆனுடைய கருத்துக்கு முரண்படுகிறது. இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, எங்களுக்கு முன்னர் எத்தனையோ அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அறிஞர்கள் சொல்லிவிட்ட கருத்துக்களை சொன்னதற்கு பிறகு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று பட்டியலிட்டது இரண்டாவது விஷயம். அதனுடைய முழுமையான பட்டியலை அவர்கள் தரவில்லை, அதற்கு ஏதோ காரணத்தை சொன்னார்கள். அதை விடுங்கள், அவர்கள் சொன்னதற்கு மட்டும் நாம் பதில் சொல்வோம். முதலில் என்ன சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிவிக்கப்படுகிற செய்தி சஹீஹானதாக இருந்தாலும் அது குர்ஆனுக்கு முரண்படும் போது என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அறிஞர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்களே, அதில் முதல் ஆதாரத்தை பாருங்கள். தாரீஃபாத் என்கிற நூலில் 27வது பக்கத்திலே இருக்கின்ற ஒரு செய்தி. எந்த அரபி வாசகத்தை அவர்கள் வாசித்தார்களோ அது அப்படியே அந்த நூலில் இருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை சகோதரர்கள். அவர் வாசித்து விட்டு இந்த தாரீஃபாத் என்கிற நூலில் இமாம் ஜுர்ஜானி அவர்கள் சொன்னார்கள் என்று இமாம் பேரை சரியாகத்தான் சொன்னார், பக்கத்தையும் சரியாகத்தான் சொன்னார், அந்த நூலினுடைய பெயரையும் சரியாகத்தான் சொன்னார். ஆனால் இதில் வேடிக்கை பாருங்கள், அதன் அர்த்தத்தை தான் அவர் சரியாக சொல்லாமல் சென்று விட்டார். பாருங்கள் சகோதரர்களே, பொதுவாக நம்முடைய மொழிகளில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. இவருக்கு முரண்பாடாக நடக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரஹ்மத்துல்லாஹி ஃபிர்தௌஸியும் முஸ்தபா கமாலும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவருக்கு முரண்பட மாட்டார் என்பது ஒன்று, இவருக்கு முரண்படக்கூடாது என்பது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? இவருக்கு முரண்பட மாட்டார் என்பது ஒன்று, இவருக்கு முரண்பட கூடாது என்பது ஒன்று. அவர் என்ன சொல்லிவிட்டார்? சஹீஹான ஹதீஸ் என்றால் அது குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது. ஆனா இதுல அப்படி இல்லையே, குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது என்று இமாம் ஜுர்ஜானி குறிப்பிடவில்லையே. படிக்கிறேன் கேளுங்கள். அல் ஹதீசு சஹீஹு, சஹீஹான ஹதீஸ் என்றால் என்ன தெரியுமா? சொல்லுகிறார். அல் ஹதீசு சஹீஹு, சஹீஹான ஹதீஸ் என்பது மா சலிம லஃப்துஹு, அதனுடைய வார்த்தை விலகி இருக்கும், அதனுடைய வார்த்தை விலகி இருக்கும். மின் ரகாக்கத்தின், மட்டரகமான கருத்தை தருவதிலிருந்து விலகி இருக்கும். ஓ மானாஹு, மட்டரகமான கருத்தை தருவதிலிருந்து விலகி இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? மின் முகாலஃபத்தி ஆயத்தின், ஆயத்திற்கு முரண்படுவதிலிருந்து விலகி இருக்கும். ஆயத்திற்கு முரண்படுவதிலிருந்து, அதைத்தானே நாங்களும் சொல்றோம். சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுவது விலகி இருக்கும் தானே நாங்கள் சொல்றோம், அதுதானே இமாம் சொன்னாரு. சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது, அப்படி முரண்பட்டால் அதை பின்பற்றக்கூடாது என்று இமாம் ஜுர்ஜானி சொன்னாரா? அல் ஹதீசு சஹீஹுல்லதி வலவ் ஸஹ ஸனதுஹு இதா கான முகாலஃபத்தன் லில் குர்ஆன் என்றெல்லாம் அதில் வரவில்லையே. சஹீஹான ஹதீஸ் என்பது அதனுடைய சனதுகள் சரியாக இருந்தாலும் குர்ஆனுக்கு அதன் முரண்பாடாக இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்லுகிற பதம் இது இல்லவே இல்லையே. நீங்கள் சொல்லுகிற கருத்து இதில் தரவே இல்லையே. இதில் என்ன இருக்கிறது? மா சலிம லஃப்துஹு, அந்த சஹீஹான ஹதீஸினுடைய வார்த்தை சலாமத் பெற்றிருக்கும், விலகி இருக்கும். எப்படி வேணா வச்சுக்கங்க. எதிலிருந்து விலகி இருக்கும்? மின் முகாலஃபத்தி ஆயத்தின், ஆயத்திற்கு மாறுபடுவதிலிருந்து விலகி இருக்கும் என்று அவர் சொன்னதை, ஆயத்திற்கு மாறுபடுவதிலிருந்து அவர் விலகி இருக்கும் என்று சொன்னதை ஆயத்திற்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நீங்கள் சொல்லுகிற கருத்து இதில் எப்படி தெரிகிறது? நீங்கள் இதற்கு எப்படி அர்த்தம் வைத்தாலும் அது தரவே தராதே. இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, தாரீஃபாத் என்கிற நூல் என்ன உசூலுல் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட நூலா? ஹதீஸிற்கு அடிப்படைகள் என்று எழுதியிருக்கிறார்களே சகோதரர்களே. ஒரு ஹதீஸ் இன்னென்ன நிபந்தனைகளோடு இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஏற்றப்பட்டிருக்கிற ஹதீஸா இது? முஸ்தலஹுல் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட புத்தகமா இது? இது தாரீஃபாத் என்று சொன்னால் டெஃபினேஷன்ஸ், ஒரு வார்த்தைக்கு அகராதியில் பயன்படுத்துகிற விளக்கத்தை சொல்கிறார்கள். சரி, ஒருவேளை இதை நீங்கள் ஆதாரமாக கொள்வதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுகிற கருத்து இது இல்லவே இல்லையே. நான் இன்னொன்றையும் கேட்கிறேன் அன்பு சகோதரரிடத்தில். இந்த தாரீஃபில் ஜுர்ஜானி அவர்கள் குறிப்பிட்ட தாரீஃபில் ஆயத்திற்கு முரண்படக்கூடாதுன்னு மட்டுமா இருக்கு? உங்க பாஷையில சொல்ல போனா அடுத்து வருது பாருங்க. அவ் ஹபரின் முத்தவாத்திரின்,
பலதரப்பட்ட அடிப்படையில் அறிவிக்கக்கூடிய செய்திக்கும் முரண்படுவதிலிருந்து அதில் விலகி இருக்க வேண்டும். அதோடு நிற்கவில்லை. இஜ்மாவுக்கு முரண்படுவதிலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும். ஏத்துக்குவீங்களா? இஜ்மாவை ஏற்றுக்கொள்வீர்களா? இஜ்மானா என்னங்க? யோகபித்த முடிவு. இமாம்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு, அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு யோகபித்த ஒரு முடிவை சொல்வதற்கு தான் அரபியில் என்ன சொல்லுவாங்க? இஜ்மா. இதுவெல்லாம் கிடையாது என்று அவர்களும் ஏற்றிருக்கிறார்கள், நாமும் ஏற்றிருக்கிறோம். மார்க்கத்தின் மூலாதாரம் திருமறையும் திருநபியின் வழிகாட்டுதல் மட்டும்தான். அப்ப இஜ்மாவில் இருந்து அவருடைய வார்த்தைகள் விலகி இருக்கும் என்று சொல்ல என்று வரக்கூடிய இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அப்போ அவர்கள் சொல்லுகிற முதல் வாதம் தவறானது என்பதை சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. இதற்கொன்றும் பெரிய ஆய்வு தேவையில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய மார்க்கம் இது. யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹாக இருக்கும்போது அது முரண்பட்டது என்று சொன்னால் அது ஹதீஸின் இறையாண்மைக்கே கேடு விளைவிக்கக்கூடியதல்லவா? அப்படித்தானே? சஹீஹான ஹதீஸ் அது எல்லா வகையிலும் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்பகமான ஹதீஸ், அதனுடைய கருத்து பலகீனம் அல்ல என்று எந்த செய்தியும் இல்லாமல் நம்பகமான ஹதீஸ் என்று இருக்கும் போது அது திருமறைக்கு முரண்படும் என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் புனிதத்தன்மைக்கே நீங்கள் மாசு கற்பிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்போ அதுவும் தவறு சகோதரர்களே. அடுத்து இரண்டாவது ஆதாரம் ஜுர்ஜானி மேல் சொன்னாங்க, அதுவும் போச்சு. இரண்டாவது ஆதாரம் என்ன? இமாம் சுயூத்தி அவர்கள் சொன்னார்கள். தத்ரீபுர் ராவி என்கிற புத்தகத்தில் இமாம் சுயூத்தி அவர்கள் சொன்னதாக குறிப்பிட்டார்கள். முத கிதாபு தாரிஃபாத் என்கிற நூலில் ஜுர்ஜானி சொல்லிட்டாரு, ஆயத்துக்கு முரண்பட்டா ஏத்துக்க கூடாது அப்படின்னாங்க. அதுல உண்மை நிலையை பார்த்தீங்க எல்லாரும். புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ரெண்டாவது விஷயம் பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்ன? தத்ரீபுர் ராவி என்கிற நூலில் இமாம் சுயூத்தி அவர்கள் சொன்னார்களாம், என்னன்னு? ஆயத்துக்கு முரண்பட்டா சஹீஹான ஹதீஸ் ஏத்துக்க கூடாது. எங்க பாருங்க, இதுல நீங்கள் படித்த வார்த்தைகளை அப்படியே நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே. இன்னும் சொல்ல போன ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த விஷயத்தை அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் அரபியில் எழுதி அவர் அர்த்தம் சொன்னதை போலவே உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். கால இப்னுல் ஜௌசி, இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த நூலுக்கு சொந்தக்காரர் இமாம் சுயூத்தி. ஆனா இதுல யாருடைய கருத்தை அவர் கோட் பண்றாரு? இமாம் இப்னுல் ஜௌசி அவருடைய கருத்தை குறிப்பிடுகிறார். இதில் என்ன வருகிறதாம்? இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்கிறார், இதா ரஅய்தல் ஹதீஸ, நன்றாக பாருங்கள் சகோதரர்களே, நன்றாக கவனியுங்கள். இதா ரஅய்தல் ஹதீஸ, நீ ஒரு ஹதீஸை பார்த்தால், யுபாயினுல் மஅகூல அவ் யுகாலிஃபுல் மன்கூல அவ் யுனாகிதுல் உசூல ஃபஅலம் அன்னஹு மௌது'. நீ ஒரு ஹதீஸை, சஹீஹான ஹதீஸ் நீங்க சொல்லல, எங்க வருது இதுல? இதா ரஅய்தல் ஹதீஸ என்று மட்டும் தான் வருகிறது. இதா ரஅய்தல் ஹதீஸ ஸஹீஹ் என்று வருகிறதா? இதா ரஅய்தல் ஹதீஸ் அல்லதி ஸஹ்ஹ இஸ்னாதுஹு என்று வருகிறதா? இல்லை. எப்படி வருதுங்க இதுல? வெறும் ஹதீஸ் என்கிற பதம் மட்டும் வருகிறது. இதா ரஅய்தல் ஹதீஸ, நீ ஹதீஸை பார்த்தால், யுபாயினுல் மஅகூல, அறிவுக்கு புறம்பானதாக. மஅகூலா என்னங்க? அக்ல், அக்ல்னா அறிவு, அறிவுக்கு புறம்பானதாகவோ, அவ் யுகாலிஃபுல் மன்கூல, அடுத்து எடுத்து சொல்லப்பட்ட ஆதாரமான செய்திக்கு முரண்படுவதாகவோ, அவ் யுனாகிதுல் உசூல, அடிப்படைகளுக்கு மாறு செய்வதாகவோ இருந்தால் ஃபஅலம் அன்னஹு மௌதுஉன், அது இட்டு கட்டப்பட்டது என்பதை அறிந்து கொள். இதுல எங்க சஹீஹான ஹதீஸ்னு சொல்லி இருக்காங்க? இதுல எங்க குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க? இல்லவே இல்லையே. நீங்கள் சொன்ன என்ன வார்த்தையை நீங்கள் அரபியில் படித்தீர்களோ அதை அப்படியே எழுதி வைத்து ஒப்பிக்கிறேன் சகோதரர்களே. அதற்கு அர்த்தம் வைக்கிறேன். எப்படி? ஹதீஸ் என்பது அறிவுக்கு முரணாக இருந்தாலோ, சஹீஹான ஹதீஸ் என்று குறிப்பிடப்படவில்லை. திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன், ஹதீஸ் என்பது அறிவுக்கு புறம்பானதாக இருந்தாலோ, அல்லது எடுத்து சொல்லப்பட்ட ஆதாரமான செய்திக்கு முரண்பாடாக இருந்தாலோ, அல்லது அடிப்படை விதிகளுக்கு மாற்றமானதாக இருந்தாலோ அறிந்து கொள், அன்னஹு மௌதுஉன், அது என்னதுங்க? இட்டு கட்டப்பட்டது என்று இமாம் சுயூத்தி அவர்கள் இமாம் இப்னுல் ஜௌசி அவருடைய கருத்தை தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். இது இரண்டாவது ஆதாரம் சொன்னாங்க. புரிஞ்சிச்சா? மூன்றாவது ஆதாரம் பாருங்க. மாரிஃபத்து உலூமில் ஹதீஸ் அப்படின்ற நூல். இது ரொம்ப பிரபலமான நூல். இமாம் ஹாக்கிம் அவர்கள் தொகுத்த நூல். ஹதீஸ்களுடைய அடிப்படைகளுக்கு எதுவும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படுவதுண்டு. இந்த நூல் எப்படி வருதா? இதுலையும் இமாம் ஹாக்கிம் அவர்கள் ரபி இப்னு ஹைசம் என்பவருடைய கருத்தை குறிப்பிடுகிறார். என்னென்ன குறிப்பிடுறாரா? ஆயத்துக்கு முரண்பட்டா சஹீஹான ஹதீஸ் ஏத்துக்க கூடாது. அதுக்கு தான் நீங்க சொல்லிட்டு வரீங்க, ஆயத்துக்கு முரண்பட்டால் சஹீஹான ஹதீஸ் ஆயத்திற்கு முரண்படாது என்று நாங்கள் சொன்னோம். சஹீஹான ஹதீஸ் ஆயத்திற்கு முரண்படாது என்று எந்த அறிஞர்களும் சொன்னதில்லை என்று சொன்னோம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? பல இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க, பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, லைனா சொன்னீங்க. ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். மூணாவது விஷயம் பாருங்க. மாரிஃபத்து உலூமில் ஹதீஸ் என்கிற கிதாபின் ஹாக்கிம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரு? ரபி இப்னு ஹைசம் என்பவருடைய கருத்தை குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார்? இன்ன மினல் ஹதீஸி, ஹதீஸில் இன்ன மினல் ஹதீஸி ஸஹீஹ் என்று வரவில்லை, இன்ன மினல் ஹதீஸில் லதி ஸஹ்ஹ இஸ்னாதுஹு என்று வரவில்லை. அதாவது சஹீஹான இஸ்னாதை கொண்டிருக்கிற ஹதீஸ் என்று வரவில்லை, அல்லது சஹீஹான ஹதீஸ் என்று வரவில்லை. எப்படி தான் அங்க வந்திருக்கு? வெறும் ஹதீஸ்.
இன்ன மினல் ஹதீஸி ஹதீஸில் ஹதீஸன் லஹு லவ்உன் கலவ் இன்னஹார். சில ஹதீஸ் இருக்கும், எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய ஒளி பகலின் ஒளியை போன்றிருக்கும், அந்த அளவுக்கு வெளிச்சமா பிரைட்டா இருக்கும். நஅரிஃபுஹு பிஹி, அதை நாம் அறிந்து கொள்வோம். வ அன்ன மினல் ஹதீஸி ஹதீஸன், அவ்வாறே ஹதீஸில் இன்னும் சில ஹதீஸ் இருக்கிறது. லஹு உல்மத்துன் கஉல்மத்தில் லைலி நஅரிஃபுஹு பிஹா, அதில் இருட்டு இருக்கிறதே, இரவின் இருட்டை போன்றிருக்கும், அதையும் நாம் அறிந்து கொள்வோம். இதுல எங்கேயாவது இருக்காங்க சஹீஹான ஹதீஸ்னு? சஹீஹான ஹதீஸுக்கு குர்ஆன் முரண்பட்டா அதை ஏத்துக்க கூடாதுன்னு இதுல என்னங்க? ஹதீஸ்ல நல்ல ஹதீஸ் இருக்கு, கெட்ட ஹதீஸ் தானே, அது நம்ம தான் சொல்றோமே. பலகீனமான ஹதீஸ் இருக்குது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கு, ஆதாரமற்ற செய்தி இருக்கு. சஹீஹான ஹதீஸ்னு குறிப்பிட்டாரா? நீங்கள் சொல்லுகிற இமாம் ஹாக்கிம் அவர்கள் இமாம் ரபீ இப்னு கைஸம் அவருடைய கருத்தை குறிப்பிடும் போது இமாம் ரபீ இப்னு கைஸின் சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எங்கே சொல்லி இருக்கிறார்? நீங்கள் சொன்ன அதே பக்கத்தில் உள்ள அதே செய்தியை தான் சகோதரர்களை நான் வாசிக்கிறேன். இதில் எதுவும் நான் மாற்றம் சொல்லவில்லை. புரிஞ்சுதா? அடுத்து நான்காவது விஷயம், நுஹ்பத்துல் ஃபிக்ர். என்னங்க? நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்கிற நூலில் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, மிகவும் ஃபேமஸான இமாம், அவர்கள் தரப்பிலும் இவர்களை அதிகமாகவே உயர்த்தி சொல்வார்கள். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் இந்த ஹதீஸ்களுடைய அடிப்படை விதிகளை தொகுத்தவர்கள். இவரும் பிரபல்யமானவர், இவருடைய கருத்துக்களும் அங்கீகரிக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அவர் என்ன சொன்னாரா? சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஆதாரத்தை எதுக்கு சொல்கிறீர்கள்? எதற்காக வேண்டி சொல்கிறீர்கள்? ஜுர்ஜானி இமாம் கருத்தை நீங்கள் சொன்னதும் சரி, இமாம் இப்னுல் ஜஸி அவருடைய கருத்தை சொன்னாலும் சரி, இமாம் ஹாக்கிம் அவர்கள் ரபீ இப்னு கைஸம் அவர்கள் சொன்ன கருத்தை சொன்னதாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்க எதுக்கு தான் ஆதாரமாக கொண்டு வரீங்க? சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு தானே நண்பர்களை நீங்கள் ஆதாரமாக சொல்லுகிறீர்கள். இதில் எங்கே இருக்கிறது? சொல்லுகிறார்கள், அஸ்-ஸஹீஹு வல் ஹஸனு. சஹீஹான ஹதீஸும் ஹசனான ஹதீஸும். சஹீஹுக்கு அடுத்த தரம் தான் என்னது? ஹசன். பிரச்சனை இல்லை, ஆனாலும் சஹீஹினுடைய அந்த ஸ்டேட்டஸ்க்கு வராத அளவுக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ். மக்பூலத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்படும். எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்? மாலம் யக்அ முனாஃபியத்தன் லிரிவாயத்தின் மன் ஹுவ அவ்ஸகுன். மாலம் யக்அ முனாஃபியத்தன், அது முரண்பாடான கருத்தை தெரிவிக்காதவரை, எது தெரிவிக்காதவரை? லிரிவாயத்தின் மன் ஹுவ அவ்ஸகுன் பிஹி, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரே, சஹீஹான ஹதீஸ் அறிவிக்கிறாரே, ஹசனான ஹதீஸ் அறிவிக்கிறாரே, அவரை விட மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒருவர் அறிவிக்கக்கூடிய செய்திக்கு இது முரண்படாதவரை என்ன பண்ணக்கூடாது? அது ஏற்றுக்கொள்ளப்படும். சஹீஹான ஹதீஸ் ஒன்று இருக்குங்க, அது ஒரு கருத்தை தருது. ஹசனான ஹதீஸ் ஒன்று இருக்கு, அது ஒரு கருத்தை தருது. இந்த கருத்து எது வரைக்கும் தெரியுமா ஏற்றுக்கொள்ளப்படும்? இதற்கு முரணாக, இதைவிட அஸஹுல் அஸானீதாக, இதைவிட சஹீஹாக இருக்கிற ஹதீஸ் வந்தால் முரண்படாதவரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை தானே சொன்னார்கள். குர்ஆன் என்கிற வார்த்தையை சொல்லவே இல்லையே நண்பர்களே. குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸோ ஹசனான ஹதீஸோ முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எங்கே சொல்லியிருக்கிறார்கள்? நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை அப்படியே எழுதுகோளால் எழுதி உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன். அப்ப இதுல என்ன கிடையாது? அவர்கள் சொன்னதை போல சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற கருத்தை எப்படி பார்த்தாலும் தரவில்லை. அடுத்து மஹ்சூல் என்கிற கிதாப், சாஹிபு தஃப்சீரில் கபீர், எல்லாம் அவர்கள் சொன்னது சகோதரர்களே. இமாம் அதாவது தஃப்சீருல் கபீர் என்கிற நூலின் ஆசிரியர், இதில் இமாம் ராசி அவர்களுடைய கருத்தை சொல்கிறார். இதுல என்ன சொல்றாரு? இமாம் ராசி அவர்கள் சொல்லுகிறார், யார் சொன்னதா சொல்றாரு? ஷாஃபி இமாம் சொன்னதாக. கவுலு ராசி கால ஷாஃபி, ஷாஃபி இமாம் சொன்னதை இமாம் ராசி அவர்கள் கருதுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு சிறிய விஷயம், இதில் திரும்ப திரும்ப இமாம்கள் பெயரைத்தான் வரும். இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் ராசி, இமாம் ஷாஃபி, அதே போன்று இமாம் ஹாக்கிம், இமாம் சுயூத்தி, இமாம் குர்துபி, இமாம் தபரி என்று பல இமாம்களின் பெயர் வரும். ஏன் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு முன்னர் பல இமாம்கள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப இமாம்கள் பெயரை சொல்வதனால் நீங்கள் தயவு செய்து புரியாமல் இருக்கிறது என்று நிற்காதீர்கள். முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியும் விதத்தில் தான் நாங்கள் சொல்வோம். இதில் என்ன தெரியுமா சகோதரர்களை வருகிறது? இதுல வருது ஒரு விஷயம். என்ன வருது? குர்ஆனுக்கு முரண்பாடு என்கிற செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா இதுல வருது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் என்கிற கருத்தை இது தரவில்லை. ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் குர்ஆனுக்கு முரண்பட்டவராக இருந்தால் என்ன செய்வது? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் என்று இதில் வரவில்லை. எப்படி வருது? ஒரு ஆள் நல்ல ஆள் தான், எல்லா விதத்திலையும் கரெக்டா தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் முஹாலிஃபுன். எப்படி? முஹாலிஃபுன். முஹாலிஃப் என்பது இஸ்மு ஃபாயிலை குறிக்கும். இஸ்மு ஃபாயில் என்றால் அது முன்னாடி எந்த ஆள் வந்தாரோ அந்த ஆளை குறிக்கக்கூடிய செய்தி சகோதரர்களே. கிதாபுக்கு முரணான கருத்தை சொல்லக்கூடியவராக இருந்தால் சஹீஹான ஹதீஸ்னா முரண் வராது. ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடியவர், அதாவது லிஅன்னஹு லா யதகாமலு ஷுரூதுஹு இல்லா வஹுவ கைரு முஹாலிஃபின் லில் கிதாப், அவருடைய நம்பகத்தன்மையின்
நிபந்தனைகள் எப்போது முழுமை பெறும் என்று சொன்னால் இல்லா வஹுவ கைரு முகாலிஃபின் லில் கிதாப், அவர் கிதாபிற்கு முரண்பட்டவராக இல்லாதவரை. அப்ப அவர் எப்படி இருக்க கூடாது? கிதாபுக்கு அது யாரா இருந்தா நம்ம எப்படி ஏத்துக்குவாங்க? குர்ஆனுக்கு முரணா ஒருத்தர் இருக்கிறானா அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவரை உண்மையாளர் என்று சொல்ல முடியுமா? அவர் சஹீஹான ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்ல முடியுமா? அவருக்கு நம்பகத்தன்மை இருக்கு என்று சொல்ல முடியுமா? குர்ஆனுக்கே மாற்றமா சொன்னானா அவனுக்கு எங்க நம்பகத்தன்மை இருக்க போது? அப்ப இங்க ஹதீஸான சஹீஹான ஹதீஸ்னு வரல. இஸ்னாதுகள் எல்லாம் சரியாக இருந்து குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இமாம் ஷாஃபி அவர்கள் கூட சொல்லவில்லை. அப்ப இந்த நீங்கள் சொன்ன எல்லா இமாம்களுடைய கருத்துமே எப்படி இருக்கிறது? சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது என்றுதான் இருக்கிறதே தவிர சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது, அப்படி முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எங்கேயுமே இல்லையே நண்பர்களே. முடிஞ்சிருச்சு. அடுத்து தஃப்சீருல் குருத்துபி. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் என்று நினைக்கிறேன் சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் தலைவர் அவர்கள் சொன்னதை போல மிக மிக முக்கியமான விஷயம் அல்லவா இது. தஃப்சீருல் குருத்துபி. இமாம் குருத்துபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி? அவரும் சொல்லக்கூடிய அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை அப்படியே எழுதிதான் சகோதரரை நானும் மொழிபெயர்க்கிறேன். வல் ஹபரு, செய்தி. ஹதீஸ்னே வச்சுக்கோங்க. ஹபர்னா என்னங்க? செய்தி. ஹதீஸுக்கும் ஹபர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுவது உண்டு. இதா கான முகாலிஃபன் லிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு முரண்படக்கூடியதாக இருந்தால், முகாலஃபன் முரண்படக்கூடியதாக இருந்தால், லா யஜூசுல் அமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்வது கூடாது. இங்கேயும் ஹபர்னு தானங்க வருது. உங்கள் கருத்தில் ஹதீஸ் என்று தானங்க வருது. சஹீஹான ஹதீஸ் எங்கங்க வருது? சஹீஹான ஹதீஸ் முரண்படாது தானே நாங்க சொல்றோம். இதுல வருதா? இதா அதாவது வல் ஹபரு ஸஹீஹ் அல்லதி ஸஹஹ இஸ்னாதுஹு என்று வரவில்லையே. வல் ஹபர் செய்தி, ஹதீஸ் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ் என்பது குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்றுதான் இருக்கிறதே தவிர சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது என்று இல்லவே இல்லையே. புரியுதா உங்களுக்கு? புரிந்து கொண்டதா சகோதரர்களே? அப்ப இது இமாம்களுடைய கருத்து. அடுத்து இன்னும் சில முக்கியமான அடிப்படை, என்று மிகவும் நேரம் செல்லக்கூடாது, அதனால் முடிந்தவரை சுருக்கமாக அதே சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கும் முகமாகத்தான் சொல்வோம். என்ன விஷயம்? ஒரு ஹதீஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? இமாம்களும் சொல்லியிருக்கிறாங்க சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏத்துக்க கூடாது என்று இமாம்களும் சொல்லியிருக்காங்க என்று சொன்னார்கள். அவைகளெல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அப்படியே பதிவு செய்து அவர்கள் சொன்ன மொழியாக்கத்தை அப்படியே சொல்லிதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சொந்த கருத்தையோ அல்லது எங்கள் ஜமாத்தை சார்ந்தவருடைய சிலருடைய கருத்தையோ அல்லாஹ்விற்கு அஞ்சி சொல்கிறேன். அதை எதையும் நான் இதில் இணைக்கவில்லை சகோதரர்களே. என்ன வாக்கியங்களை அவர்கள் படித்து உங்களுக்கு மொழியாக்கம் செய்தார்களோ, எந்த பக்கத்தை அவர்கள் குறிப்பிட்டார்களோ, எந்த பாகத்தை அவர்கள் குறிப்பிட்டார்களோ, எந்த நூலின் பெயரை அவர்கள் குறிப்பிட்டார்களோ, எந்த இமாமின் பெயரை அவர்கள் குறிப்பிட்டார்களோ அந்த செய்திகளை அப்படியே சொல்கிறேன். இதில் எதிலாவது சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இல்லவே இல்லையே சகோதரர்களே. அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும். ஏனெனில் ஹிதாயத்தை தருபவன் அவன் தான். அடுத்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி. என்ன செய்தி? அந்த ஹதீஸை முதலில் நான் சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நம்பர்லாம் சொல்லணும் இல்லையா? புகாரில 3350 வரக்கூடிய ஹதீஸ். என்ன வருது இதுல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யல்கா இப்ராஹீமு அபாஹு ஆஸர யௌமல் கியாமத்தி. அதாவது இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தகப்பனாரை தந்தை ஆஸரை கியாம நாளில் சந்திப்பார். வ அலா வஜ்ஹி ஆஸர கதரத்துன் வ கபரத்துன், ஆஸருடைய முகத்தில் புழுதி படிந்து மிகவும் கவலை தோய்ந்தவராக இழிவானவராக இருப்பார். ஃபயகூலு லஹு இப்ராஹிம், அப்போது இப்ராஹிம் அவரை பார்த்து சொல்வார். அவரை என்ன யாருங்க? பாப்பாவை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? அலம் அக்குல்லக லா தஸினி, எனக்கு நீ மாறு செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லையா? ஃபயகூலு அபூஹு, அப்போது அவருடைய தந்தை சொல்வார், அல் ஃபல் யௌம லா உஸீக், இப்ராஹிமே இன்றைக்கு நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன். ஃபயகூலு இப்ராஹிம், உடனே இப்ராஹிம் கேட்பார், யா ரப்பி, என் இறைவா, இன்னக வஅத்தனி அல்லா துஹ்ஸியனி யௌம யுபஅஸூன், மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகிற தினத்தில், அதாவது கியாம நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று நீ எனக்கு வாக்களித்திருக்கிறாயே. ஃபஅய்யு ஹிஸ்யின் அஹ்ஸா மின் அபி அல் அபஅதி, உன்னுடைய அருளிலிருந்து பாரதூரமாக ஆக்கப்பட்டிருக்கிற என் தந்தையை விட எனக்கு எது யா அல்லாஹ் மிக பெரும் இழிவு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சிலை வணங்கியாக இருந்த தன்னுடைய தந்தை ஆஸருக்கு சாதகமாக அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கிறார். இதை என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய சகோதரர்கள்? அல்லாஹ் திருமறை திருக்குறான் என்னங்க சொல்றான்? முஷ்ரிக்குகளுக்காக என்ன செய்யக்கூடாது? பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு நபி எப்படி மறுமையில் தன்னுடைய தகப்பனாருக்காக கேட்பார்? இது நபியின் புனிதத்திற்கே களங்கம் விளைவிப்பதல்லவா? நபிமார்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறார்களாம். உண்மையில் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு.
அதற்கு அவர்கள் சில ஆயத்துக்களை சொல்லி இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் அது முரண்படுகிறது. இந்த ஆயத்து கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா 60ஆம் அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே வருகிற செய்தி. உங்களுக்கு இந்த இப்ராஹிம் இடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வருகிற அல்லாஹ், இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபிஹி லஸ்தக்ஃபிரன்ன லக, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று இப்ராஹிம் சொன்ன அந்த விஷயத்திலே தவிர உங்களுக்கு என்ன இருக்குது? முன்மாதிரி இருக்குது என்று இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனாருக்காக, எப்படிப்பட்ட தகப்பனார்? சிலை வணங்கியாக ஷிர்க் செய்கிற, ஷிர்க் வைக்கிற தன்னுடைய தகப்பனாருக்கு சாதகமாக இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்து சொல்லுகிறார். இது ஒரு விஷயம். இன்னொரு வசனத்திலே பாருங்கள், 9ஆம் அத்தியாயத்தின் 114வது வசனம். வமா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் லி அபிஹி இல்லா அன் மவ்இதத்தின் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவ்வுன் லில்லாஹ் தபர்ரஅ மின்ஹு. இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனாருக்காக பாவ மன்னிப்பு கேட்டதெல்லாம் அவர் தன் தகப்பனாருக்கு அளித்திருந்த வாக்குறுதியை வைத்துதான். அவர் அல்லாஹ்வின் எதிரி என்பதை அவருக்கு ஊர்ஜிதமானதற்கு பிறகு தபர்ரஅ மின்ஹு, இப்ராஹிம் அதிலிருந்து விலகிக் கொண்டார். இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் மிகவும் சகிப்புத்தன்மை வாய்ந்தவர், மிகவும் சிறந்தவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இதில் என்ன வருகிறது நன்றாக கவனியுங்கள் சகோதரர், சொல்லுகிற நியாயத்தை சொல்லத்தானே வேண்டும். இப்ராஹிம் நபி முஷ்ரிக்காக இருந்த தன்னுடைய தந்தைக்கு சாதகமாக பேசியதை அல்லாஹ் கண்டித்திருக்கிறான். முதல் விஷயம். கண்டித்த அந்த கண்டிப்பினை இப்ராஹிம் நபி ஏற்றுக்கொண்டு தபர்ரஅ மின்ஹு, அதிலிருந்து விலகி இருக்கிறார் என்பது இரண்டாவது விஷயம். இப்படி இந்த இரண்டு கருத்திற்கு இந்த ஹதீஸ் மாறுபடுகிறதே, சஹீஹான ஹதீஸ் தான், இதனுடைய இஸ்னாதில் பிரச்சனை இல்லை, அறிவிப்பாளர் தொடரில் பிரச்சனை இல்லை, மாறுபடுகிறதே என்று சொல்லுகிறார்கள். அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் அன்பான சில செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் சகோதரர்களே. உண்மைதான், துனியால உலகத்திலே வாழுகிற போது தன்னுடைய தந்தைக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் கண்டித்தான். கண்டித்து வசனம் இறக்கிய போது இப்ராஹிம் நபி விலகிக் கொண்டார். விலகிக் கொண்டது உலகத்திலா மறுமையிலா? எங்கே சகோதரர்களே? அல்லாஹ் வசனங்களை இறக்கியது எங்கே? அவர்கள் மறுமையில் இருக்கும் போதா இறக்கினான்? மறுமையில் இருக்கும் போதா இறக்குவான்? எல்லாம் எங்கே நடந்து விட்டது? எல்லாம் உலகத்திலேயே முடிந்து விட்டது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், சரி உலகத்தில் முடிந்து விட்டாலும் ஒரு அவர் அல்லாஹ்வின் எதிரி என்று தெரிந்ததற்கு பிறகு எப்படி அவருக்காக இப்ராஹிம் நபி சாதகமா பேசுவார் நீங்க நினைச்சீங்கன்னா, அன்புள்ள நண்பர்களே, அன்புள்ள சகோதரர்களே, அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், அல்லாஹ்வின் வசனங்கள் என்றைக்கும் ஹதீஸுக்கு முரண்படாது. சஹீஹான ஹதீஸ் என்பது வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன் இஷ்டப்படி பேசுபவர் அல்ல. இன்ஹுவ இல்லா வஹீ யூஹா, அதுவும் அல்லாஹ் அறிவிக்கின்ற வகை அல்லவா? வகையும் ஓதாத நண்பர்களே, நம்முடைய சிந்தனையில், நம்முடைய கருத்தில், நாம் ஆய்வு செய்கிற கோணத்தில், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விஷயத்தின் அடிப்படையில் தான் மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருக்கிறதே தவிர அல்லாஹ்வின் வேதம் என்றைக்கும் நபியின் கூற்றுக்கு மாற்றமாக இருக்கவே இருக்காது. பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியெல்லாம் இந்த சமுதாய மக்கள் கேள்வி கேட்பார்களோ என்னவோ 5வது அத்தியாயத்தின் 109வது வசனத்திலே அருமையாக விடை கொடுக்கிறான் சகோதரர்களே. யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, அல்லாஹ் ரசூல்மார்களை ஒன்று சேர்ப்பான். ஃபயகூலு, எங்க மறுமை நடக்கிற விஷயம், இது துனியாவில் நடக்கிறது இல்லைங்க. எங்க நடக்கிற விஷயம்? மறுமையில் நடக்கிற விஷயம். அதாவது துனியாவிற்கும் ஆகிரத்திற்கும் இடையில், அதாவது மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் இருக்கிறது என்பது சாதாரண முஸ்லிமுக்கும் தெரிந்த விஷயம். அப்படித்தானே? உலகம் நிரந்தரமானதல்ல, மறுமை நிரந்தரமானது. உலகத்திலே நமக்கு ஆதியும் அந்தமும் உண்டு, மறுமையில் எந்த முடிவும் கிடையாது. உலகத்திலே நாம் கொஞ்ச காலம் வாழ்வோம், சீக்கிரமாக மரணித்து விடுவோம். ஆனால் மறுமையில் நிரந்தரமாக வாழ்வோம் என்று பலவிதமான வேறுபாடுகள் மறுமைக்கும் இம்மைக்கும் உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் ரசூல்மார்களை ஒன்று சேர்ப்பான். ஃபயகூல், பிறகு கேட்பான், மாதா உஜிப்தும், நீங்கள் எப்படி பதில் சொல்லப்பட்டீர்கள்? நீங்க போய் தூதர்களே, நீங்க எல்லாம் போய் மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சீங்களே, மக்களுக்கு போய் மார்க்க பிரச்சாரம் செய்தீர்களே, மக்கள் அதை எப்படி அணுகினார்கள்? என்ன பதில் கொடுத்தார்கள் கேட்கிறானா? அதற்கு அந்த நபிமார்கள் சொல்லுகிற பதிலை பாருங்கள். காலு, அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இல்மலனா, எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏங்க, நபிமார்களுக்கு தெரியாதாங்க உலகத்துல அல்லாஹ் இத்தனை பேர் ஈமான் கொண்டாங்கன்ற செய்தி தெரியாவிட்டாலும், கொஞ்சம் பேர் ஈமான் கொண்டாங்க, கொஞ்சம் பேர் ஈமான் கொள்ளல, அல்லது பாதி பேர் ஈமான் கொண்டாங்க, பாதி பேர் ஈமான் கொள்ளல என்று என்கிற செய்தி நபிமார்களுக்கு தெரியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எத்தி வைத்தார்கள். நபி அவர்களுக்கு தெரியாதா? அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் முஸ்லீம் என்று தெரியாதா? மூசா நபியும் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். அவர்கள் யாரெல்லாம் முஸ்லீம் என்று சில பேரை கூடவா தெரியாது? ஆனால் அங்கே அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை பதத்தை பாருங்கள், லா இல்மலனா, எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. இந்த லா இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், இங்கே பயன்படுத்துகிற லா என்பதற்கு அரபி அகராதியில் ஒரு பிரத்யேக மொழி
ஒரு கணப்பரிமாற்றம் உண்டு. என்ன கணப்பரிமாற்றம் தெரியுமா? இந்த லாவிற்கு ஹர்ஃபு நஃபியுல் ஜின்ஸ், ஒரு ஜின்ஸையே நஃபி செய்யக்கூடிய ஹர்ஃபு. அதாவது ஒரு விஷயம் இல்லை என்பதற்கும் அறவே இல்லை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படித்தானே? நான் மஸ்ஜிதுல் முஸ்லிமீனுக்கு நான் வந்ததில்லை என்று சொல்வதற்கும் வந்ததே இல்லை என்று சொல்வது வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஏனெனில் அப்படிப்பட்ட லா, அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்மிற்கு, அது அரபி அவர் கேட்பவர்களுக்கு நன்றாக புரியும், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் புரியும். லா இல்மை என்று வரும்போது இந்த இல்மை என்பதற்கு மாக்கு மேல் என்னங்க இருக்கு? ஜபர்னு சொல்றீங்களே, நசப், அதுக்கு என்னங்க சொல்லுவாங்க அரபி கிராமர்ல? நசப். இந்த லா எங்கே வருகிறதோ அது தன்னுடைய பெயர் சொல்லுக்கு, அதை அடுத்து வருகிற பெயர் சொல்லுக்கு என்ன எப்படி செய்யுமா? நசபு செய்யும். அதாவது மேல ஜபர்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு கிராமர்ல என்ன பேரு? நசப். அப்படி நசபு செய்யும் போது, அது தன்னுடைய இஸ்முக்கு நசபை செய்யும் போது அந்த இடத்தில் ஹர்ஃபு நஃபியுல் ஜின்ஸ், அறவே இல்லை என்கிற கருத்தை தரும். எதிர்மறையான கருத்தை, அதிலும் அறவே எதிர்மறை என்கிற கருத்தை தரும். அப்ப எந்த ஞானமும் இல்லைன்னு ரசூல்மார்கள் சொல்றாங்களே, போய் சொல்றாங்களா? அப்படிதான் அங்க வருது. நீங்கள் சொல்வதை போன்று பார்த்தால், ஏன் நபிமார்களுக்கு தெரியாதா? ஒருத்தர் 2 பேர் ஈமான் கொண்டது கூட அவங்களுக்கு தெரியாது. தெரிந்தாலும் மறுமை நிலை எப்படி இருக்கும்? அதை விட ஒரு மாதிரி இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. இன்னொன்றையும் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் விஷயத்தில் இவர்கள் சொல்வதனால் அல்லாஹ் பாருங்கள், நபிமார்கள் விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை வச்சிருக்கிறான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற ஒரு செய்தி. வ இது காலல்லாஹு, நபியே அல்லாஹ் சொல்லுவான், யா ஈசா இப்ன மரியம, மரியமின் மகன் ஈசாவே, அன்த குல்த லின்னாஸ் இத்தகிதூனி வ உம்மி ஆலிஹைனி மின் தூனில்லாஹ், என்னையும் என் தாயாரையும் அல்லாஹ்வை விடுத்து விட்டு 2 கடவுளர்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஈசா நபியே நீங்கள் சொன்னீர்களா? அப்படின்னு அல்லாஹ் யார்கிட்ட கேட்பான்? யார்கிட்ட கேட்பான்? ஈசா நபி கிட்ட கேட்பான். எங்க கேட்பான்? மறுமையில கேட்பான், துனியால இல்ல. இங்க கால, அப்போது ஈசா நபி சொல்வார்கள், சுப்ஹானக மா யகுனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின், யா அல்லாஹ், எனக்கு எதை பற்றி உரிமை இல்லையோ, எதை பற்றி எனக்கு அனுமதி இல்லையோ அதை நான் எப்படி சொல்வேன்? இன் குன்து குல்துஹு, அதை நான் சொல்லி இருந்தால் ஃபகத் அலிம்தஹு, அதை நீ அறிந்திருப்பாய். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய். வலா அலமு மா ஃபீ நஃப்ஸிக, உன்னிடத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். இன்னக அல்லாமுல் குயூப், நீ மறைவானவைகளை எல்லாம் அறிபவன் என்று உண்மை செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள். பாருங்கள் ஈசா நபி என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன்அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்புக், என்னுடைய உங்களுடைய இறைவனான அல்லாவை மட்டும் வணங்குங்கள் என்றே தவிர நான் என்ன சொல்லல, வேற எதையும் சொல்லல. என்னையோ என் தாயாரையோ வணங்குங்கள், வழிபடுங்கள், வழிபாடுகளை செய்யுங்கள் என்று நான் சொல்லவே இல்லை. நான் என்னதான் சொன்னேன்? என்னுடைய இறைவனான உங்களுடைய இறைவனான அல்லாவை மட்டும் வணங்குங்கள் என்றுதான் நான் சொன்னேன். சொல்லிவிட்டு சொல்வார்கள் பாருங்கள், அதாவது வகுன்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம், நான் அவரிடத்தில் இருக்கும் காலமெல்லாம் இதற்கு நான் எப்படி இருந்தேன்? சாட்சியாளனா இருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்தர் ரகீப் அலைஹிம், என்னை நீ கைப்பற்றதற்கு பிறகு நீதான் அவர்கள் மீது எப்படி இருக்கிறார்? அர்-ரகீப், கண்காணிப்பவனாக இருக்கிறாய். உனக்கு தெரியும் அவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கு. இப்போ இந்த யாரை பத்தி இங்க சொல்லப்படுது? ஈசா நபி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு, அதாவது அவர்களை கைப்பற்றியதற்கு பிறகு அந்த சமுதாய மக்கள் ஈசா நபியையும் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளர்களாக வணங்கி வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஈசாவை இயேசு என்றும் மரியமை அன்னை மரியாள் என்று தானே சொல்றாங்க, அன்னை மேரி என்றும் சொல்லி வணங்கி வழிபடுகிறார்கள். இப்படிப்பட்டு வழிபடுவதை நீதான் ஈசாவே சொன்னாயா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டி சொல்கிறான். அதுக்காக அல்லாஹ்க்கு தெரியாதான்னு கேட்க கூடாது, நமக்கு உணர்த்துவதற்காக சொல்கிறான். அங்கே கடைசியில் இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஈசா நபி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இன் துஅதிபுஹும், யா அல்லாஹ் நீ அவர்களை தண்டித்தால். யாரை? உன்னை விட்டுவிட்டு என்னையும் என் தாயையும் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வழிபட்டார்களே, அவர்களை நீ தண்டித்தால் ஃபஇன்னகும் இபாதுக, அவர்கள் யார்? உன்னுடைய அடியவையின் தகுஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால். சொல்லுகிறார்கள் பாருங்கள் எப்படிங்க? அல்லாஹ்வை விட்டுட்டு ஈசா நபியையும் ஈசாவின் தாயாரையும் வணங்கியவர்களை அல்லாஹ் மன்னிப்பானா? அப்ப மறுமை என்பது வேறு. அப்ப ஈசா நபி கேட்கிறாங்களே, ஈசா நபி ஞானம் இல்லாமல் சொல்லிவிட்டார்களா? அதற்கும் அல்லாஹ் ஈசா நபியே என்ன சொல்றீங்க? இன் தகுஃபிர் லஹும், அவர்களை நான் மன்னிப்பதா? அவங்க எல்லாம் ஷிர்க் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நான் மன்னிப்பேன்? அடுத்த வசனம் அல்லாஹ் மறுப்பேதும் சொல்லவில்லையே. நீ அவர்களை மன்னித்தாலும் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த உலகத்தில் ஆசருக்கு மன்னிப்பு கேட்க கூடாது என்று தடுத்தது வாஸ்தவம் என்றாலும், இப்ராஹிம் அதில் விலகி இருந்தாலும் விரங்கி இருப்பது வாஸ்தவம் என்றாலும், மறுமை நாளில் தன் தந்தையின் மீது இருக்கிற ஒரு ஆதரவில் ஏன் சொல்லி இருக்க கூடாது? அப்படித்தானங்க? அப்படி இருந்தா ஈசா நபி ஏன் சொல்றாங்க வகின் தகுஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தாலும்? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். எப்படி? அதாவது தகுஃபிர் லஹும் என்கிற பதம் ஷிர்க் செய்யாதவர்களை குறிக்கலாமே. துஅதிபுஹும்ன்ற வார்த்தை
அவர்களை குறிக்கும். தகஃபிர் லஹும் என்கிற வார்த்தை ஷிர்க் செய்யாத மக்களை குறிக்கலாமே என்று நீங்கள் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த வசனம் சொல்வதே அன்த குல்த லின்னாசி இத்தகிதூனி வ உம்மி ஆலிகைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்னையும் என் தாயாரையும் கடவுளர்களாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபியே ஈசாவை நீங்கள் சொன்னீர்களா என்று ஷிர்க் வைக்கிற மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்போ இன் தகஃபிர் லஹும் ஏன் ஈசா நபி சொன்னாங்க? அப்போ இதில் உள்ள கருத்து என்ன என்பதை நாம் புரிய வேண்டும் சகோதரர்களே. அப்போ இப்படித்தான் நண்பர்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது. அப்படி முரண்படும் என்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தின் ஓரத்தில் இருந்தால் கூட மாற்றிக்கொள்ளுங்கள். ஹதீஸ் என்பது அல்லாஹ் வஹியாக அறிவித்தது சகோதரர்களே. எப்படி முரண்படும்? காலம் காலமாக பிரச்சாரம் செய்கிறோமே சஹீஹான ஹதீஸை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஏதோ இவர்கள் விரும்புகிற சில கருத்திற்கு முரணாக ஹதீஸ்கள் இருப்பதால் இதை நீங்கள் நிராகரித்தீர்களேயானால் மிக பெரும் பாவத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு நாம் நம்முடைய மக்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆழ்ந்த ஞானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சமுதாய அக்கறையோடு இந்த செய்திகளை சொல்லுகிறோம். புரிந்ததா? இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, இந்த மறுமை என்பது முற்றிலும் சேஞ்சா இருக்கும், நம்ம நினைக்கிற துனியா மாதிரி இருக்காது என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு செய்தியும் பாருங்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சமயத் அன் ஆயிஷத சமயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி யகூல் யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தின் உராத்தின் ஊர்லன் குல்து யா ரசூலல்லாஹ் அன் நிஸாஉ வர் ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅதின். நபிகள் நாயகம் செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆயிஷா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி ஆயிஷா கேட்டிருக்கிறாங்க. மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எப்படி சேர்க்கப்படுவாங்க? செருப்பணியாதவர்களாக, நிர்வாணிகளாக ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அன்னிஸாஉ வர்ரிஜாலு ஜமீஅன், ஆண்களும் பெண்களும் அனைவரும் இப்படி எந்துரு பாதுஹும் இலா பாதின், அவர்கள் சிலரை பார்ப்பார்களே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே, அல் அம்ரு அஷத்து மின் ஐ யந்துரு பாதுஹும் இலா பாதின், அவர்களில் சிலரை பார்ப்பதை விட அன்றைக்கு நிலைமை மிகவும் மோசமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, நீங்க நினைக்கிற ஃபீலிங் அங்கே இருக்காது, நீங்க நினைக்கக்கூடிய உணர்வுகள் அங்கே இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய நிலை முற்றிலும் மாற்றமானது, துனியாவை விட முற்றிலும் வேறுபாடானது என்கிற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. யோசிக்க வேண்டாமா? அப்போ இப்ராஹிம் நபி சம்பந்தமாக வருகிற இந்த ஹதீஸ் அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு முரண்படுகிறது என்று சொல்லுகிற இந்த செய்தியும் அல்லாஹ்வின் அருளால் விலக்கி விட்டோம். புரிந்ததா சகோதரர்களே? அடுத்து ஹஜ் சம்பந்தமா ஒரு விஷயம். அந்த ஹதீஸை முதல்ல படிக்கிறேன். ஹதீஸை படிச்சு தானே சொல்லணும். அன் அப்துல்லா பின் அப்பாஸ், இப்னு அப்பாஸுடைய பேர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா قال كان الفضل رديف النبي صلى الله عليه وسلم. ஃபضல் என்கிற நபி தோழர், அவரும் இப்னு அப்பாஸின் சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஜாஅத் இம்ராஅத்துன் மின் ஹஸாம் குலத்தை சார்ந்த ஒரு பெண் வந்தார். ஹஸாம்னா குரைஷ் என்பது எப்படி ஒரு குலமோ, மஹ்சூமி என்பது எப்படி ஒரு குலமோ, அதே போன்று ஹஸாம் என்பதும் என்ன சகோதரர்களே ஒரு குலத்திற்கு பெயர். குலம் என்றால் உங்களுக்கு புரியும், அப்படித்தானே? மரைக்காயர் ராவுத்தர் என்று நாம் சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ளது. இந்த ஹஸாம் குலத்தை சார்ந்த இந்த பெண்மணி ஆம ஹஜ்ஜத்தில் வதா, எப்போ வந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா அவர்கள் செய்த முதல் ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜும் அதுதான். அந்த ஹஜ் செய்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அந்த ஆண்டிற்கு வந்தார்கள். அப்போது காலத், அந்த பெண்மணி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்ன ஃபரீதத்தல்லாஹி அலா இபாதிஹி ஃபில் ஹஜ்ஜி அத்ரகத் அபி ஷேഖன் கபீரா. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தந்தை வயது முதிர்ந்தவராக இருக்கும் நிலையில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு ஹஜ் என்கிற கடமை விதித்திருக்கிறான். அதாவது இன்ன ஃபரீதத்தல், நன்றாக இந்த வார்த்தை பிரயோகத்தை கவனியுங்கள். இதுல என்ன சொல்றாங்க? ரெண்டு விஷயம் சொல்றாங்க. என்ன விஷயம்? முதல் விஷயம், நன்றாக சலசல பேதுமின்றி கவனியுங்கள் சகோதரர்களே. முதல் விஷயம், அல்லாஹ் ஹஜ் என்கிற கடமையை மூமின்கள் மீது விதியாக்கி இருக்கிற விஷயம் ஒன்று. இரண்டாவது விஷயம், இந்த கேள்வி கேட்க வந்த ஹஸாம் குலத்தை சார்ந்த இந்த பெண்மணியின் தகப்பனார் வயதானவராக இருக்கிற விஷயம் ரெண்டு. ரெண்டு விஷயத்தை சொல்றாங்களா? இப்போ இதுல என்ன இவங்க கேட்கிறாங்க? இதுக்கு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வயதானவர் மீது எப்படிங்க ஹஜ் கடமையாகும்? அந்த ஹதீஸ்ல பின்னாடியே வருது. எப்படி வருது? லா யஸ்ததி யஸ்தவி அல ராஹிலதி, வாகனத்தில் ஏற முடியாத அளவிற்கு, பிரயாணம் செய்ய முடியாத அளவுக்கு சக்தியற்ற ஒரு பலகீனமாக ஒரு வயதானவராக இருக்கிற என் தந்தையை அவங்க கோட் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ் விதித்திருக்கிற ஹஜ் கடமையை எவரால் செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஹஜ் கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த ஹதீஸ் எப்படி வருது? வயதானவர்
வாகனத்தில் ஏற முடியாதவர், மிகவும் பலகீனமானவர், இவர் மீது ஹஜ்ஜி கடமை, அதற்கு பகரமா நான் செய்யட்டுமான்னு கேட்கிறாங்களே, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறதா? இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறதே என்று சொல்லுகிறார்கள் சகோதரர்களே. இந்த ஹதீஸ் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொன்னா என்ன செய்றாங்க, இந்த ஹதீஸ் சம்பந்தமா மாலிக் இமாம் என்ன சொல்றாருன்னா, இது குர்ஆனுக்கு முரண்படுது, அதனால இந்த ஹதீஸ், இந்த சஹீஹான ஹதீஸ் என்ன பண்ணிடணும், பின்பற்ற வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள். இதில் விளக்கத்திற்கு நான் வருகிறேன். இந்த ஹதீஸில் என்ன சகோதரர்களை வருகிறது, இன்ன ஃபரீலத்தல்லாஹி, அல்லாஹ்வினுடைய கடமை, இன்ன ஃபரீலத்தல்லாஹி அலா இபாதிஹி ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ் விஷயத்தில் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கடமையாக விதித்திருக்கிற இந்த கடமை அதரக்கத் வந்திருக்கிறது. அதரக்கத்னா என்ன, வந்திருக்கிறது, அடைந்திருக்கிறது. அபி ஷேഖன் கபீரன் லா யஸ்ததி யஸ்தவி அல ராஹிலதி, வாகனத்தில் ஏற முடியாத அளவிற்கு வயது முதிர்ந்தவராக என் தந்தை இருக்கும்போது, அப்போ இந்த ஹஜ் கடமையாகும் போது இவங்க வாப்பா அப்படிங்க இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். இந்த ஹதீஸ் எப்படி இல்ல, இன்னல்லாஹ ஃபரதல் ஹஜ்ஜ அல்லது இன்னல்லாஹ கது ஃபரதல் ஹஜ்ஜ அலா அபி வஹுவ ஷேഖுன் கபீருன், வயது முதிர்ந்தவராக இருக்கும்போது என் வாப்பா மேல அல்லாஹ் ஹஜ் கடமையாக்கிட்டான், அஃபா ஹுஜ்ஜு அன்ஹு, அவருக்கு நான் ஹஜ் செய்யட்டுமா என்று வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. எப்படி இருக்குது இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன? இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், அபி ஷேഖன் கபீரன், என் வாப்பா எப்படி இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவராக என் வாப்பா இருக்கும் நிலையில். இந்த இடத்துல என் அன்பான நண்பர்களுக்கு, அரபி படித்த நண்பர்களுக்கு ஒரு சிறிய இலக்கண விதியை நான் நினைவூட்ட கடமைப்படுகிறேன். இந்த இடத்துல அபி என்று ஒரு வார்த்தை சொல்றாங்க, வாப்பா அப்படின்னு. ஷேഖன் கபீரன் என்று ஒரு வார்த்தையை சொல்றாங்க, வயதானவர், வயது முதிர்ந்தவர். ஷேഖன் கபீரன்னா ரொம்ப பெரிய வயசாளி. பொதுவாகவே சகோதரர்களே, ஒரு காயிதா என்று சொன்னால் என்னது, ஒரு சட்டம், ஒரு இலக்கண விதி. என்ன விதி? அல் ஜுமலு பஅத நகிராத்தி சிஃபாத்துன் வல் மாரிஃபி அஹ்வாலுன். வாக்கியம் என்பது, ஜுமல் என்று சொன்னால் வாக்கியங்கள். இப்போ ஷேഖன் கபீர் என்று சொன்னது என்னது, ஒரு வாக்கியம். அது என்னது, ஒரு ஜும்லா. இப்படி வரக்கூடிய வாக்கியம் எப்படி இருந்தால், ஒரு நக்கீராவான இஸ்மிற்கு பிறகு வந்தால், நக்கீரா என்று சொன்னால் பொது பெயர். இப்போ உதாரணமா ஒரு ஆள் என்பதும் இந்த ஆள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஒரு ஆள் வந்தாருங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு, அது வந்து என்ன, நக்கீரா, பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த ஆள் வந்தார் அப்படின்னு சொன்னா அது என்னது, மாரிஃபா. மாரிஃபா என்று சொன்னால் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய வார்த்தை, அறியப்பட்டவர் அறியப்படாதவர் சொல்ற மாதிரி. இப்படி இந்த ஒரு நக்கீராவான இஸ்மிற்கு பிறகு ஒரு வாக்கியம் வரும்போது அதற்கு சிஃபத்து, அது அதனுடைய வர்ணனை. அதே போன்று மாரிஃபாவான ஒரு வார்த்தைக்கு பிறகு வரும்போது அது ஹால், அது நிலைமையை குறிக்கும். அப்ப என்னுடைய தந்தை என்பதற்கு பிறகு பயன்படுத்தப்படுகிற அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுங்க, ஹால், நிலைமையை குறிக்குது. என் தந்தை வயசானவராக இருக்கிறாரு, வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், அல்லாஹ்வின் கடமை வந்திருக்கிறது, அஃபா ஹுஜ்ஜன்ஹா, நன்மை நாடி நான் செய்யட்டுமா என்று கேட்டார். இது எதுக்குங்க முரணு? என் வாப்பா ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு, அல்லாஹ் ஹஜ்ஜை விதிச்சிட்டான், அவரால் செய்ய முடியாது, அவருக்கு பகரமா நான் செய்யட்டுமான்னு அவங்க கேட்டாங்களா? அல்லாஹ்வின் கடமை வருது, என் வாப்பா அப்படி இருக்கிறாங்க, ஒரு ஆசையில் கேட்கிறார்கள் சகோதரர்களே. வயது முதிர்ந்த தன் தந்தைக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் கேட்கிறார்கள். ஏன் சுப்ரமா என்கிற ஒரு நபித்தோழருக்காக வேண்டி ஒருவர்கள் ஒரு ஹஜ்ஜி செய்யலையா? பாருங்க, இதே போன்று அதே இதுல சுனன் அபூதாவுதுல வருகிறது 1546வது ஹதீஸ். அதே ஹஜ்ஜத்துல் வதாவில தான். இப்னு அப்பாஸ், அதிலும் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் தான். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிஅ ரஜுலன் யகூலு லப்பைகன் சுப்ருமா, ஒரு மனிதர் சுப்ருமா என்பவருக்காக நான் ஹஜ் செய்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் சுப்ருமா, சுப்ருமா என்பவர் யார்? கால அஹுன் லீ அவ் கரீபுன் லீ, அவர் என்னுடைய சகோதரர் அல்லது என்னுடைய உறவினர், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். கால ஹஜ்ஜத நஃப்ஸிக, உனக்கு நீ ஹஜ் செய்து விட்டாயா? கால லா, இல்லை. கால ஹஜ்ஜி அன் நஃப்ஸிக சும்ம ஹுஜ் அன் சுப்ருமா, முதலில் நீ உனக்கு ஹஜ் செய், பிறகு யாருக்கு ஹஜ் செய்? சுப்ரமாவுக்கு ஹஜ்ஜி செய்யின்னு இருக்கக்கூடிய ஒருவருக்காக இன்னொருவர் ஹஜ்ஜி செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிற ஒரு செய்தியின் அடிப்படையில் இந்த பெண்மணி வந்து தன்னுடைய தந்தைக்காக ஹஜ்ஜி செய்வதற்கு அனுமதி கேட்டது எந்த வசனத்திற்கு நண்பர்களை முரண்படும்? இது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் தெரியுமா? சாதாரணமான ஹதீஸ் இல்லைங்க, இது மிகவும் பிரபலமான ஹதீஸ். எந்த பிரபலமான ஹதீஸ் தெரியுமா? பெண்கள் ஹிஜாப் அணியும் போது, பெண்கள் ஹிஜாப்னா தெரியுதுல்ல, பருதா அணியும் போது முகத்தை மறைக்க தேவையில்லை என்பதற்கு காலம் காலமாக ஆதாரமாக சொல்லுகிற ஹதீஸ் தான் இது. ஏன்னா அந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தை பாருங்க. கானல் ஃபதுலு, ஃபதுல் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னால் இருந்தார். அப்போது அந்த பெண் வந்தால் ஃபஜஅலல் ஃபதுலு யன்துரு இலைஹா, ஃபதுலும் அவர்களை பார்க்க, யார?
கேள்வி கேட்க வந்த ஹஸம் குல அந்த பெண்மணியை பார்க்கிறார்கள். வதந்துரு இலைஹி, அந்த பெண்ணும் இந்த ஃபضலை பார்க்கிறார்கள். ஃபஜஅல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிஃபு வஜ்ஹல் ஃபضலி இலா ஷக்ல் ஆஹர். பார்த்து கொண்டிருந்த ஃபضலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அப்படியே முகத்தை திருப்புறாங்க. ரொம்ப பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. இதுல கவனிங்க நண்பர்களே, எதற்காக இது சொல்றது? அப்பு ஹஜ்ஜத்துல் விதா அன்று கேள்வி கேட்க வந்த அந்த பெண்மணியின் முகத்தை இவர்கள் பார்த்தார்கள் என்று வருகிறதே, அப்போது முகத்தை மறைக்காமல் தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே ஹிஜாபின் சட்டத்திலே முகத்தை மறைக்க வேண்டியதில்லை என்று காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பல பேருக்கு அதிலே நீங்கள் குறிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து எத்தனையோ அழைப்பாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது இன்றைக்கு உங்களுக்கு முரண்படுகிறது என்பதற்காக வேண்டி இதை நீங்கள் மறுத்தீர்கள் என்று சொன்னால், அன்பான நண்பர்களை யோசித்துக் கொள்ளுங்கள். அப்ப இவங்களுக்கு ஒரு சட்டத்திற்கு கூடும் எனும் போது இது கூடும். எது? ஹிஜாபுக்கு முகத்தை மறைக்க வேண்டியதில்லை என்பதில் அவர்கள் சார்ந்திருக்கிற கருத்து. அந்த கருத்திற்கு இந்த ஹதீஸ் எக்ஸ்ட்ராவா வரும்போது, வலு சேர்க்கும் போது ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதே ஹதீஸின் தொடர்ச்சியை மற்றும் இது ஆயத்திற்கு முரண்படுகிறது நீங்கள் சொல்லுகிறீர்களே, எந்த அடிப்படையில் முரண்படுகிறது என்பதை நீங்களே தனிமையில் யோசிங்கள் சகோதரர்களே. உங்களை தாக்க வேண்டும் என்றோ, உங்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்றோ, அல்லது உங்களை விட நாங்கள் அதிகமாக ஆய்வு செய்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்றோ என்கிற எண்ணம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன், மருந்திற்கு கூட எங்கள் உள்ளத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த ஹதீஸ் குருத்துபி இமாம் சொல்லக்கூடிய செய்தி. இமாம் மாலிக் அவருடைய கருத்தை என்ன பண்றாங்க, குருத்துபி இமாம் சொல்லுகிறார்கள். இமாம் மாலிக் அவர்களுடைய கருத்தை குருத்துபி இமாம் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மாலிக் இமாம் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எதனால் இதை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று மாலிக் அவர்கள் சொன்னார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. அவர்கள் சொன்ன அதே புத்தகம், அவர்கள் சொன்ன அதே மேட்ரு, அவர்கள் சொன்ன அதே நம்பரு, அவர்கள் சொன்ன அதே பாகம், அவர்கள் சொன்ன அதே தலைப்பை எடுத்து பார்க்கும்போது செய்தி வருகிறது. செய்தி வருது, அதை நம்ம மறுக்க கூடாது இல்லையா? அதுதானே நாகரிகமான ஒரு விமர்சனத்தை அணுகுகிற முறையே இதுதான். செய்திகள் என்ன பண்ணணும், விமர்சனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், தலைவர் அவர்கள் சொன்னதை போல மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான். செய்திகள் இருக்கிறது சகோதரர்களே. என்ன செய்தி இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்லிக்கிட்டு வரீங்க? சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த வாக்கியத்திலிருந்து நீங்கள் பின்வாங்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? சஹீஹான ஹதீஸ் அதனுடைய சனதுகள் சரியாக இருந்தாலும், அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் பிரச்சனை இல்லாட்டாலும், குர்ஆனுக்கு அது முரண்பாடா வந்தா ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு குருத்துபி அவர்கள் சொன்னதாக இமாம் மாலிக் அவருடைய கருத்தை பதிவு செய்ததாக சொல்லுகிறீர்களே, அதிலே என்ன இருக்கிறது சகோதரர்களே? ரஆ மாலிகுன், மாலிக் அவர்கள் கருதுகிறார்கள், அன்ன ظاهر ஹதீஸில் ஹுஸாமியா, ஹுஸாமியா குலத்தை சார்ந்த இந்த பெண்மணியின் ஹதீஸின் வெளி தோற்றம். என்னங்க சொல்றாங்க? லாஹிர்னா என்ன? வெளி தோற்றம். இந்த ஹதீஸை மேலோட்டமா பார்க்கும்போது முகாலிஃபுன் லிலாஹிரில் குர்ஆன், குர்ஆனுடைய வெளி தோற்றத்திற்கு முரண்படுகிறது. அது எந்த குர்ஆன் வசனம் இவங்க சொல்லல, இவங்க கோட் பண்றாங்களே. இது என்ன வசனம்? அது வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா என்ற வசனத்தை இவர்கள் சொல்கிறார்களே, அந்த வசனம் இந்த பக்கத்தில் அவர்கள் சொன்ன இந்த பக்கத்தில் இல்லை சகோதரர்களே. ஹைலைட் போட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல அவங்க சொன்ன இந்த விஷயம் இருக்கு, ஆனா அவர்கள் கோடிட்டு காட்டிய அந்த வசனம் இல்லை. இந்த இடத்துல வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் என்ற வசனம் இல்லை சகோதரர்களே. அந்த வசனத்தை தான் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அந்த வசனத்தை அன்பான நண்பர் சொல்லும் போது இந்த மேட்டரை சொல்றாரு, சொல்லிட்டு எந்த வசனத்தை ஓதி காட்டுறாரு? இந்த வசனத்தை ஓதி காட்டுறார். ஆனால் மாலிக் இமாம் அவர்கள் இந்த வசனத்திற்கு இது முரண்படுகிறது என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன சொல்லுகிறார்? முகாலிஃபுன் லிலாஹிரி, அதாவது முகாலிஃபுன் லிலாஹிரில் குர்ஆன், குர்ஆனுடைய வெளித்தோற்றத்திற்கு இது முரண்படுகிறது. ஃபரஜ்ஜஹ லாஹிரல் குர்ஆன், எனினும் அவர் குர்ஆனுடைய வெளித்தோற்றத்தான் ஏற்றமானதாக கருதுகிறார் என்று இமாம் மாலிக் அவருடைய கருத்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் நீங்கள் சொல்லுகிற வசனம் இல்லையே. நீங்கள் சொல்வதை போல சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இல்லையே நண்பர்களே. ஏன் சொல்லுகிறீர்கள் அதை? அப்படி என்ன உங்களுக்கு இப்படி கஷ்டப்பட்டு அர்த்தம் சொல்லி அப்படி என்னப்பா வேணும் உங்களுக்கு? இவ்வளவு சிரமப்பட்டு அப்படி இப்படி வளைத்து சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படத்தான் வேண்டுமா? அதில் நீங்கள் ஆமோதிக்கிறீர்களா? அதில் நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா? இப்படிலாம் சொன்ன உடனே இல்லாத சொல்றாங்கன்னா சொல்லாதீங்க. இந்த எண்ணம் உங்கள் உள்ளத்தின் ஓரத்தில் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய சொல், அல்லாஹ்வின் சொல்லுக்கு மாற்றமானதாக யார் சொன்னாலும் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள், அதை கடமையாக கருத வேண்டிய நீங்கள், இந்த தமிழ்நாட்டில் எங்களை விட்டா தௌஹீதவாதியே இல்லை என்று பேசுகிற நீங்கள் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டுமா அல்லது இதை ஆமோதித்து சொல்ல வேண்டுமா? இதற்கு முடிவை நீங்களே தான் சகோதரர்களை சொல்ல வேண்டும். ஆக இந்த கதையும் முடிந்து விட்டது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இப்னு தைமியா வராங்க. லைனா ஒவ்வொரு இமாமும், எல்லா இமாம்களும் என்னவோ இந்த எல்லா இமாம்களும் ஏகோபித்து ஒரு உசூல ஒரு அடிப்படையை போட்ட மாதிரி எல்லா இமாம்களும். அடுத்து இப்னு தைமியா வராங்க. எந்த ஹதீஸ்க்குன்னு சொல்றேன்.
சஹி முஸ்லிம் கியாமத் ஜன்னத், அதாவது கியாமத் மறுமை சொர்க்கம் நரகம் என்கிற பாடம், ஹதீஸ் நம்பர் 4997 4997. இந்த ஹதீஸ்ல வருதுங்க. என்ன ஹதீஸ்? முதல்ல ஹதீஸை படிக்கிறேன், டைம் ரொம்ப ஆகுதோ. கால இப்னு ஜுரைர் அப்படியே வந்துகிட்டே இருந்து அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, கால அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி, என் கரத்தை பிடித்தார்கள். அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? என் கரத்தை பிடிச்சாங்க, பிடித்து சொன்னார்கள். ஃபகால, பிடித்து சொன்னார்கள், ஹலக்கல்லாஹு அஸ்ஸ வஜல்ல துருபத்த யௌம ஸப்தி, அல்லாஹ் சனிக்கிழமை மண்ணை படைத்திருக்கிறான். அதாவது அதே போன்று வஹலக்க பிஹல் ஃபீஹல் ஜிபால யௌமல் அஹதி, ஞாயிற்றுக்கிழமை மலைகளை, மவுண்டன்ஸ், மலைகள், மழை இல்லை மத்தர் இல்லை, மலைகளை படைத்தான். வஹலக்க ஷஜர யௌமல் இஸ்னைன், திங்கட்கிழமை மரத்தை படைத்தான். வஹலக்கல் மக்ரூஹ யௌம சுலாசா, அதே போன்று வெறுக்கத்தக்கவைகளை, மக்ரூஹனா என்னங்க? வெறுக்கத்தக்கவை, கூடாத செயல்களை செவ்வாய்க்கிழமை படைத்தான். வஹலக்க நூர யௌமல் அர்பியா, ஒளியை புதன்கிழமை படைத்தான். அதே போன்று இந்த ஊர்வனவைகளை, தவாபுனா என்னங்க? இந்த ஊர்வனவைகள், அவைகளை அல்லாஹ் வியாழக்கிழமை படைத்தான். وخلق آدم عليه السلام بعد العصر من يوم الجمعة في آخر الخلق في آخر ساعة من ساعة الجمعة, கடைசி தினமாக வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு கடைசி நேரத்திலே கடைசி படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். உண்மைதான், இந்த ஹதீஸை நம்ம மறுக்கல, இந்த ஹதீஸினுடைய சனதை நம்ம மறுக்கல. இது சஹீஹான ஹதீஸ் என்பதை நீங்கள் குறிப்பிட்டதை அல்லது ஐனி வர்ராஸ் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஹதீஸ்ல என்ன ஆயத்துக்கு இது முரண்படுதுன்னு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் வானங்களையும் பூமியை எத்தனை நாளுங்க படைச்சான்? 6 நாள்ல படைச்சான். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா இதை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 7 நாள் வருது. இதுல அபூ ஹுரைரா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரின் கரத்தை பிடித்து சொன்னார்கள் என்று சொல்லுகிற முஸ்லிமில் 4997 எண்ணில் இன்னபிற எண்களில் வருகிற இந்த சஹீஹான ஹதீஸ் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆக சனியிலிருந்து ஆரம்பித்து வெள்ளி வரை சுமார் 7 தினங்களை குறிப்பிடுகிறதே. அல்லாஹ் சொல்வதே எத்தனை நாள்? 6 நாள்னு சொல்றான். ஆனா ஹதீஸ்ல 7 நாள்னு வருது. அப்போ இது ஆயத்துக்கு முரண்படுது. ரிஜெக்டட். ஆயத்திற்கு முரண்படுகிறதா? நான் மீண்டும் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் முரண்படாது சகோதரர்களே. நபிகள் நாயகம் சொன்னது எப்படி அல்லாஹ் சொன்னதற்கு முரண்படும்? ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இந்த கருத்திற்காக இவர்கள் மூச்சு வாங்க வாங்க பேசுகிறார்களே, உண்மையில் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இந்த ஹதீஸை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அந்த வசனத்தை எடுங்க. அந்த வானங்களையும் பூமியையும் 6 தினங்களை ஃபீ சித்தத்தி அய்யாமின் வருது. அல்லாஹ் அந்த வசனத்தை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் வமா பைனகுமா, அவ்விரண்டிற்கு இடையில் உள்ளதையும் ஃபீ சித்தத்தி அய்யாமின் 6 தினங்களை படைத்தான். எதை சொல்றான் அல்லாஹ்? வானம், பூமி, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ளதை, வானம், பூமி, வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ளதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்லுகிறானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்போது படைத்தான்? களிமண்ணை எந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா களிமண்ணை படைத்தானோ அந்த களிமண்ணை எடுத்து அதிலிருந்து அப்புறம் தானே படைத்தான். 6 தினங்களில் படைத்தேன் என்று சொல்வது வேறு படைப்பு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 7ஆம் நாளான, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை படைத்தான் என்று சொல்வது வேறு அறிவிப்பு சகோதரர்களே. எங்க அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் அல்லாஹ்வே 6 நாட்களில் படைத்தான் என்று உங்கள் தலைவர் மொழிபெயர்ப்பு செய்த திருக்குர்ஆனிலும் அதைத்தானே சொல்லுகிறார். வானங்களுக்கு மேலுள்ள படைப்பை பற்றி சொல்லவே இல்லையே சகோதரர்களே. அப்போது எப்படி முரண்படுகிறது? அப்ப ஆதமுடைய படைப்பு வேற, வானங்கள் பூமியும் அவற்றுக்கு இடையில் உள்ள படைப்புகள் வேறு. இது ஒரு விஷயம். அடுத்ததுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்னு தைமியா ஏன் இதை மறுக்கிறாரு? மறுக்கிறார் தான், அதை நம்ம ஒத்துக்கிறோம். இப்னு தைமியா மறுக்கிறார். அதற்கு இவர்கள் சொல்லுகிற காரணம் என்னவாம்? இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அதனால் மறுத்தார் என்று அதை மட்டும் சொல்லுகிறார்கள். அன்பான சகோதரர்கள், ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால் அந்த செய்திக்கென்று ஒரு நாகரிகம் இருக்கிறது இல்லையா? அதற்கென்று ஒரு மரபு இருக்கிறதா இல்லையா? இப்போ தலைவர் அவர்கள் பேசினார்கள். பேசும்போது பல விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இதில் ஒரு கடினமான வார்த்தையும் பயன்படுத்தி இருப்பார். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முஸ்தபா கமால் இப்படி சொன்னார் என்று சொல்வது சரியா? ஆரம்பத்திலிருந்து இப்படி பேசும்போது இதை குறிப்பிட்டார் என்று சொல்வது சரியா?
எது நாகரிகம், எது மரபு, எது ஆரோக்கியமான விமர்சனம், எது பரந்த மனப்பான்மையோடு அணுகுகிற முறை? யோசியுங்கள். எதற்காக இப்னு தைமியா மறுக்கிறார்? இப்னு தைமியா மறுத்தாலும் சரி, மறுக்காவிட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்னு தைமியா மறுத்து விட்டதால் இந்த ஹதீஸ் மறுக்கப்படும் என்றெல்லாம் நாங்க சொல்ல போறதும் கிடையாது. சரி, நீங்க சொல்ற மாதிரி குர்ஆனுக்கு முரண்படுவதனால தான் இப்னு தைமியா மறுத்தாரா? அதையும் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. என்ன வருகிறது? அதாவது ஹதீஸு ஹலகலா மஜ்மூ ஃபதாவா இப்னு தைமியா பாகம் 4 பக்கம் 52 அங்கே சொல்லுகிறார், ஃபஹுவ ஹதீஸுன் மஅலூலுன். அவர் சொல்ற செய்தி என்னங்க? ஹதீஸை மறுக்கிறார். ஏன்னா அல்லாஹ் சொல்றான் 6 நாள், ஆனா இந்த ஹதீஸ்ல கூட்டி பார்த்தா 7 நாள், அப்போ முரண்படதான செய்தி என்று அவர் சொல்றதாக நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதை எல்லா விஷயத்தையும் பாருங்கள். அவர் மறுப்பதற்கு எதை அளவுகளாக வைத்திருக்கிறார் அதையும் பாருங்கள். ஃபஹுவ ஹதீஸுன் மஅலூலுன், அது குறை கூறப்பட்ட ஹதீஸ். அவருடைய திராயத் அடிப்படையில், அவர் ஆய்வு செய்த அடிப்படையில். இன்னும் சொல்ல போனால் இப்னு தைமியா அவர்கள் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் உள்ளவர்கள் அல்ல. ஹதீஸ் அறிவிப்பாளர்களை தரங்களை சொல்லுகிறார்களே, இமாம் ஹாக்கிம், இமாம் ஷாஃபி, அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த காலத்தில் வாழ்ந்தவர் அல்ல. நம்முடைய காலத்தில் எப்படி சில பேரை அறிஞர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம், சில பேரை அறிஞர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். சென்ற நூற்றாண்டில் சில பேரை அறிஞர் என்று சிலர் நினைத்திருப்பார்கள். எப்படி இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாபை அறிஞர் என்று நினைக்கிறோமோ, எப்படி இமாம் இப்னு கையிம் அவர்களை அறிஞர் என்று நினைக்கிறோமோ, அதே போன்று இவர் ஒரு அறிஞர். இவர் யார் அல்ல? ஹதீஸ் அறிவிப்பாளர்களின் தரத்தை ஆய்வு செய்கிறவர் அல்ல இவர். இவர் ஒரு அறிஞர். இவர் ஒரு, அதாவது அந்த சட்டங்களை இப்ப எப்படி நம்ம காலத்துல விஷயங்கள் எல்லாம் தொகுத்து புத்தகமா சொல்றோமோ, மார்க்க தீர்ப்பு கொடுக்கிறோமோ, அந்த மாதிரி மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர் தான் இவர். சரி, இவர் எப்படிப்பா குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு இவரும் சொன்னாரா என்று பார்த்தால் அதை அணுக வேண்டிய விஷயம் தான். என்ன சொல்கிறார்? ஃபஹுவ ஹதீஸுன் மஅலூலுன், இது குறை கூறப்பட்ட ஹதீஸ். கதஹ ஃபீஹி அய்மத்துல் ஹதீஸ் கல் புகாரி வ கைரி, இமாம் புகாரி மற்றும் அவர்களை போன்றவர்கள், இமாம் அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் இதை குறை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர் மறுக்கிறாரே. அவர் என்னங்க சொல்றாரு? இத அதாவது கல் புகாரி வ கைரிஹி, புகாரி இன்னும் சிலர்கள் எல்லாம் இதை என்ன சொல்றாங்க? மஅலூல், குறை கூறப்பட்ட செய்தி என்று சொல்லி தான் மறுக்கிறார். அதை மட்டும் சொல்லவில்லை, இன்னும் சொல்லுகிறார் காலல் புகாரி, அதே பாகம் 3ஆம் பாகம் 500ஆம் பக்கம் இமாம் புகாரி சொல்லுகிறார், அஸ் ஸஹீஹ், ஸஹீஹ் என்ன தெரியுமா? அன்னஹு மௌகூஃபுன் அலா கஅபின். அந்த விஷயம் எது? அந்த 7வது நாள் படைக்கப்பட்டான் ஒரு விஷயம் மட்டும் முரண்படுதே, இந்த விஷயம் மௌகூஃபுன் அலா கஅபின், கஅபில் அஹ்பார் என்பவரோடு நிறுத்தப்பட்ட செய்தி, மர்ஃபூ என்று இவர் சொல்லவில்லை. யாரு? இமாம் புகாரி. மர்ஃபூன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஹதீஸ் போறதுங்க. மௌகூஃப்னு சொன்னா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அபூ ஹுரைரா, அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு கீழே உள்ளவங்களோட நிறுத்தப்படுறது. இதுல இவர் என்ன சொல்றாரு? புகாரி கஅபோடு மௌகூஃப், நிறுத்தப்பட்ட செய்தி தான் இது, இது ரசூலுல்லாஹ் வரைக்கும் உயர்த்தப்பட்ட செய்தி அல்ல என்று சொல்லுகிறார். அந்த காரணத்தை சொல்லி மறுக்கிறார். அடுத்து வதக்கற இன்னொரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? வகத் பையனல் புகாரி, அதே இமாம் இப்னு தைமியா. எந்த இப்னு தைமியா சஹீஹான, இந்த இடத்துல இவங்க சொல்ற வார்த்தை என்ன, சொல்ற வாதம் என்ன? சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் சஹீஹான ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றுதானே அறிஞர்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி இதில் இல்லை. அப்ப எதற்காக தான் இவர் மறுக்கிறாரு? வகத் பையனல் புகாரி, இமாம் புகாரி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள், அன்ன ஹாதா கலத்துன், இது தவறு, வ அன்ன ஹாதா மின் கலாபி கஅபின், இது கஅபினுடைய சொற்களில் உள்ளது என்று சொல்லி தான் மறுக்கிறார். அடுத்து குர்ஆனை பத்தி அப்ப இவர் சொல்லவே இல்லையா? இந்த 6 நாள்களில் அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லவே இல்லையா? சொன்னார். அதை நீங்கள் சொன்ன விதம் தான் தவறு நண்பர்களே. அவர் சொன்னார். யாரு? இப்னு தைமியா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த நீங்கள் சொன்னீர்கள் பார்த்தீர்களா? அப்படி அவர் சொல்லவில்லை. அப்படியே படைக்கிறேன். வனாஸஹு, அதாவது ஹலக்கல்லாஹு துருபத்த யௌம சபதி என்று ஆரம்பிக்கிற இந்த ஹதீஸை போட்டுட்டு இமாம் இப்னு தைமியா சொல்கிறார், வனாஸஹு ஃபீஹி மன் ஹுவ அலமு மின்ஹு, இமாம் முஸ்லிம் அவர்களை விட பேரறிஞராக இருக்கிற யஹ்யா இப்னு முஈன் கல் புகாரி, இமாம் புகாரி அவர்கள், யஹ்யா இப்னு முஈன் அவர்கள், வ கைரிஹிமா, இவர்களை இருவர் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸில் முரண்படுகிறார்கள் என்று அந்த இமாம்கள் முரண்படுகிற செய்தியை முதல்ல சொல்றார். ஃபபையனு அன்ன ஹாதா கலத்துன் லைஸ ஹாதா மின் கலாபின் நபியி, மேலும் அவர்கள் இது தவறான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கியங்கள் உள்ளதல்ல என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். வல் ஹுஜ்ஜத்து மா ஹாவுலாயி, இவர்களுடைய ஆதாரம் என்னவென்றால் ஃபஇன்னஹு கத சபத பில் கிதாபி வ சுன்னதி வல் இஜ்மாஇ, இவர் குர்ஆனை மட்டும் சொல்லவில்லை, கிதாப் என்று சொல்கிறார், சுன்னத் என்று சொல்கிறார், இஜ்மா என்று சொல்கிறார். நீங்கள் எந்த இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களோ, எந்த இஜ்மா மார்க்கத்தின் அடிப்படை அல்ல என்று சொல்கிறீர்களோ, எந்த இஜ்மா மார்க்கத்தின் மூலாதாரம் என்று சொல்கிறீர்களோ,
அதே இஜ்மாயை இப்னு தைமியா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார் وان اخر ما خلقه هو ادم وهو كان خلقه يوم الجمعه وهذا الحديث المختلف فيه يقتضي انه خلق ذلك في الايام خلق ذلك في الايام سبعه என்று அந்த விஷயத்தை முழுமையாக சொல்லுகிறார். அப்ப குர்ஆன்ல இது வருது, மத்த ஹதீஸ்ல இப்படி வருது, இஜ்மாவுல வருது என்று எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் இருக்கிறார். இதில் எந்த இடத்திலாவது சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று உசூலை சொல்லுகிறாரா? இமாம் ஹாக்கிம் அவர்கள் சொன்ன உசூலை சொல்லுகிறாரா? இமாம் சுயூத்தி அவர்கள் சொன்ன உசூலை சொல்லுகிறாரா? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொன்ன உசூலை சொல்லுகிறாரா? சொல்லவே இல்லையே. அவருடைய கருத்தை அவர் சொல்லுகிறார். அவருடைய கருத்தை சொல்லுகிறார். இவர் குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸ் முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அவர் சொல்லவில்லை. இதுவும் பாகம் 1 பக்கம் 76 இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இமாம் இப்னு தைமியா இந்த ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்பட்டது என்று சொல்லி அவர் மறுத்தாலும் அதை நாங்கள் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நீங்கள் சொல்வதை போல சஹீஹான, நான் திரும்பவும் வார்த்தை அந்த பரிணாமங்களையும் அந்த கன பரிமாற்றங்களையும் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் சொல்வதை போல சஹீஹான ஹதீஸ் இதா கானல் ஹதீஸு ஸஹீஹு முகாலிஃபன் லி கிதாபில்லாஹ் வ ஹுவ ரத்துன் அவ் மர்தூதன் என்று அவர் சொல்லவில்லை. சஹீஹான ஹதீஸ், இஸ்னாது சரியாக இருக்கிற ஹதீஸ் அல்லாஹ்வின் வேதத்திற்கு முரண்பட்டால் அதை நிராகரிக்கப்பட வேண்டும், அதை திருப்பப்பட வேண்டும் என்ற எந்த வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. அவர் கருத்தை பதிவு செய்கிறார், அவ்வளவுதான். நீங்கள் சொல்வதை போல சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்று எந்த அசலையும் எந்த விஷயத்தையும் அவர்கள் சொல்லவே இல்லை சகோதரர்களே. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஆதாரமாக சொன்னார்கள். இவர்கள் சொன்ன எல்லா ஆதாரத்திற்கும் அல்லாஹ்வின் அருளால் தக்க சான்றுகளோடு பதில் சொல்லிவிட்டோம். ஆனாலும் சகோதரர்களே, இதை எவ்வளவு சொன்னாலும் அவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று திரும்பவும் அவர்கள் நக்கலடிக்கத்தான் போகிறார்கள், திரும்பவும் அதில் கிண்டல் செய்யத்தான் போகிறார்கள். அல்லாஹ் நாடினாலே தவிர என்பதையும் இடையே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம், இன்னும் எது குர்ஆனுக்கு முரண்படுது தெரியுமா? பல விஷயங்களை சொன்னாரு. அதில் எனக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அவர்களும் சில விஷயங்களை சொல்வார்கள். இன்னும் சில விஷயம் குர்ஆனுக்கு முரண்படுது. எது? அதாவது இந்த விஷயத்தில் என்ன ஒரு தெரியுமா சொல்றாரு, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, எங்களுக்கு முன்வாழ்ந்த இமாம்கள் மட்டும் சொல்லவில்லை. எந்த இமாமே இவ்வளவு நேரம் பட்டியல் போட்டாங்களே, ஜுர்ஜானி இமாம்ல இருந்து இப்னு தைமியா வரைக்கும் இவர்கள் மட்டும் சொல்லவில்லை, சஹாபாக்களே சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்களே சொல்லி இருக்கிறாங்களாம். என்ன வார்த்தை அவர்கள் பயன்படுத்தினார் என்று எனக்கு நினைவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன செய்தி என்னதான் சொல்றாங்க, சஹாபாக்கள் காலத்திலேயே ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படும் போது, அதாவது அந்த இடத்துல அவங்க சஹீஹான ஹதீஸ் இந்த வார்த்தையை சொல்லல, ஹதீஸ் தான் சொல்றாங்க. நம்ம இங்க கேட்கறது ஃபுல்லா சஹீஹான ஹதீஸ் தான் சொல்றோம். நன்றாக திரும்பவும் சொல்கிறேன் சகோதரர்களை, சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது என்று தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர பொதுவாக ஹதீஸ் முரண்படாது என்று நாங்கள் சொல்லவில்லை. அதாவது சுரக்காவை சாப்பிட்டவன் சுவனம் செல்வான் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கத்தான் செய்கிறது, அப்படித்தானே இருக்கிறது. இக்ரவுலா மௌத்தாக்கும் யாசீன், அதாவது உங்களில் மரணித்தவர்களுக்கு யாசனை ஓதுங்கள் என்று. ஆனால் மரணித்தவர்களுக்கு, அதாவது உயிரோடு உள்ளவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் எச்சரிக்கை செய்யும் என்று சொல்லுகிற ஆயத்துக்கு முரணான பல இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பலவீனமான செய்தி இருக்கிறது என்பதில் எங்களுக்கு எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதை வலியுறுத்தி நாங்கள் பிரச்சாரமும் செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுதா? அதுதான் விஷயம். சரி, அடுத்து பாருங்க என்ன விஷயமா. இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது ஒரு செய்திங்க. என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் மையித்த லயுஅذபு பிபுகாய் அஹ்லிஹி அலைஹி. ஒரு மையித்து என்ன செய்யப்படுதான், அவருடைய சொந்தக்காரர்கள் இந்த மையத்திற்காக அழுவும் போது, ஒப்பாரி வைக்கும் போது அந்த ஒப்பாரியினால் வேதனை செய்யப்படுகிறது. மையத்து மௌத்தா போய் கிடக்குது, கபூர்ல இருக்குது. அந்த மையத்திற்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு யாரு, அவருடைய உறவினர்களோ சொந்த பந்தங்களோ நட்புகளோ ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு அழுவும் போது இவர்கள் அழுகிற காரணத்தினால யாருக்கு பாதிப்பு வருதான், யாருக்கு தண்டனை வருதான், மையத்துக்கு தண்டனை வருது என்று இருக்கிறது. இது எப்படிங்க தண்டிக்கப்படும்? இவங்க அழுததுக்கு மையத்தை எங்க செய்வாரு? லா தஸீரு வாஸிரத்துன் விஸர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது என்று குர்ஆன் இருக்குதே, எப்படிங்க இது முரண்படும்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே ஹதீஸ்கள் சொல்லப்படும் போது அன்னை ஆயிஷா இந்த ஹதீஸை சொல்றாங்க. ஆயிஷா அவர்களை ஹதீஸை சொல்லி மறுக்கவில்லையா? ஆயிஷா மறுத்தாங்கப்பா, வசனத்தையும் சொன்னாங்கப்பா, ஆனால் நீங்கள் சொல்வதை போல சொல்லவில்லை. கவனிங்க என்ன வர ஹதீஸ் ஃபுல்லா படிச்சாதான் தெரியும். ஃபகால இப்னு அப்பாஸ் கத் கான உமர் ரலியல்லாஹு அன்ஹு யகு. நன்றாக கவனியுங்கள் சகோதரர்களே, நன்றாக கவனியுங்கள். யகூலு பஅத ذلك
சும்ம ஹத்தஸ قال صدرت مع عمر من مكة அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது உமர் அவர்களுக்காக வேண்டி ஒருவர் அழுகிறார். அழுகிறவர் யார் என்று பாருங்கள் என்று பார்த்தால் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகால உமர் அவர்கள் சொல்கிறார்கள், யா சுஹைப், சுஹைபே அத்தபிகி அலைய, நீ எனக்காக அழுகிறாயா? வகத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இன்னல் மையத யுஅذபு பிபாதி புகாய் அஹ்லிஹி, அந்த குடும்பத்தினர்கள் சிலர் அழும்போது அந்த அழுகையால் மையத்து தண்டிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீ அழுவாத, நீ அழுதா எனக்கு வேதனை வரும் என்று சொல்கிறார்கள். யார் சொல்றா? உமர் அவர்கள் சொல்கிறார்கள். உமர் அவர்கள் சொன்ன செய்தியை என்ன பண்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி செல்கிறது. அப்போது ஆயிஷா அவர்கள் சொன்னார்களாம், இதில் பாருங்கள் சகோதரர்களே, திட்டமிட்டு ஒரு செய்தி சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே அல்லாஹ்வின் வசனத்தை எடுத்து சொல்லி, லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று சொல்லி இதை உடனே மறுத்தார்கள். அந்த ஹதீஸில் என்ன இருக்கிறது பாருங்கள். அதாவது ஃபலம்மா மாத்த உமர் ذكرت ذلك ذكرت ذلك لعائشة, அதாவது இப்னு அப்பாஸ் தொடர்ந்து சொல்றாங்க, உமர் அவர்கள் மரணித்த போது நான் இந்த செய்தியை ஆயிஷா அவர்களுக்கு சொன்னேன். ஃபகாலத், அப்போது ஆயிஷா சொன்னார்கள், ரஹிமல்லாஹ் உமர், அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அருள்பாலிக்கட்டும். வல்லாஹி மா ஹத்தஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வின் மீதானையாக இவ்வாறு சொல்லவில்லை, இன்னல்லாஹ லா யுஅذிபுல் முஃமின பிபுகாய் அஹ்லிஹி அலைஹி, ஒரு ஈமான் கொண்டவர் அவர் மையத்தாக இருக்கும்போது அவருடைய உறவினர்கள் அவருக்காக அழுவும் போது அந்த அழுகையால் அவரை தண்டிப்பார் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யஸீதுல் காஃபிர அஸாபன் பிபுகாய் அஹ்லிஹி, காஃபிரை தான், மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறானே ஒரு காஃபிரை தான் அவன் மரணிக்கும் போது அவனுக்காக ஒப்பாரி வைத்து அழுவும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி மறுத்தார் என்று சொல்லுகிறீர்களே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தவறான முறையிலே விளங்கி இருக்கிறார்கள். இப்னு உமர் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள், ஆனால் இந்த செய்தியை எப்படி சொன்னார்கள் என்கிற செய்தி முழுமையாக அன்னை ஆயிஷா அவர்களுக்கு சொல்ல தெரிகிறது. அன்னை ஆயிஷா அவர்கள் இதை சொல்லுகிறார்கள், தவறாக விளங்கியவர்களுக்கு தான் நாம் தவறை திருத்தி கொடுக்கலாமே, இது என்னையா குர்ஆன் வசனத்துக்கு முரண்? சரி, லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவருக்கு சுமக்க முடியாதுன்னு ஆயிஷா என்ன ஒரேடியா மறுக்கல. என்ன சொல்றாங்க? இங்க காஃபிருக்கு தண்டனை வருதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நீ இதை எப்படி உனக்கு சாதகமா ஒரு கருத்தை ஆயிஷா சொல்லும் போது ஏற்றுக்கொள்கிறாய்? அந்த ஹதீஸ்ல அதை மட்டுமாப்பா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஒரு காஃபிர் தண்டிக்கப்படுறான்னு வருதே. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதையும் சொல்லி இதையும் ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதை விளங்குகிற விதத்தில் குளறுபடி இருக்கும்போது, விளங்குகிற விதத்தில் குறை இருக்கும்போது அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த விளக்கத்தை தான் சொன்னார்களே தவிர, சரி நான் கேட்கிறேன், இந்த ஹதீஸுக்கும் ஆயிஷா அவர்கள் சொன்ன இந்த விளக்கத்திற்கும் இப்னு உமர் அவர்களும் சுஹைப் அவர்களும் சம்பந்தப்பட்ட இந்த சம்பவத்திற்கும் சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு பழம், அவர்கள் தான் அடிக்கடி பழமொழி எல்லாம் சொன்னார்கள், நாமும் ஒன்றை சொல்ல வேண்டுமே, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சை போட்டது போன்று இருக்கிறது சகோதரர்களே, அப்படித்தானே? அப்போ இந்த ஹதீஸ் மட்டும் இல்ல, இது அடுத்தவர்கள் இன்னொரு ஹதீஸையும் சொன்னார்கள். என்ன ஹதீஸ்? இதே மாதிரி தவறாக விலகி கொண்ட ஒரு செய்தி குர்ஆன் வசனத்தை சொல்லி ஆயிஷா அவங்க மறுத்தாங்களே, ஆயிஷாகளே குர்ஆனா? அடா பாவிகளா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆயிஷாவை நாங்கள் ஏன் அப்படி சொல்ல போகிறோம்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னால் யார் சொன்னாலும் சொல்லுவோம். யாரு? அது யாராக இருந்தாலும் சரி, அது அஹ்லே குர்ஆன் என்கிற பெயரில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அஹ்லே குர்ஆன் என்கிற பெயரில் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற பெயரிலே இருந்தாலும் சரி, குர்ஆன் மட்டும் போதும் என்று இவர்கள் சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் அதை எதிர்த்து நான் சொல்ல போறோம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு இங்க தலைவராக இருக்கிற இந்த தலைவர் நம்முடைய முஸ்தபா கமால் அவர்கள் குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? அஹ்லே குர்ஆன் இவரை சொல்லத்தான் செய்வோம். ஏன் மசூத் பாய்? ஆமா, புரிஞ்சுக்கங்க. அடுத்து ஆமா ஆமா, பழைய வரலாறுலாம் எனக்கு தெரியாது. சரி, அதுல பாருங்க, அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய, இதுலயும் ஆயிஷா அவங்க தான் வராங்க. என்னவா அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال كان يقول انما الطيرة في المرأة والدابة والدار, சகுனம் என்பதெல்லாம் பெண்ணிலும் வாகனத்திலும் வீட்டிலும் இருக்கிறது. எப்படிங்க? சகுனன்றது இல்ல, அப்படிதானே? லா தீரத்தன் ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்லி மறுத்துட்டாங்க. நன்றாக கவனியுங்கள் சகோதரர்களே, டீ குடிக்கிற விஷயத்தை விட்டுறாதீங்க, விஷயத்தை விட்டு விடாதீர்கள் சகோதரர்களே. மிக மிக மேஜரான மேட்டர் இதெல்லாம். தயவு செய்து பக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள், பாகத்தை குறித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, சொல்லப்பட்ட செய்திகள் சொல்லப்படுகிற விதம் உண்மையா பாருங்கள். சகுனம் என்பது மார்க்கத்தில் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மூசா நபி காலத்தில் அந்த மக்கள் எல்லாம் சகுனம் பார்த்தார்கள் என்கிற செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்து விட்டான், தடுத்து விட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன செய்தி?
இன்னம தீரத்து ஃபில் மரஅத்தி வத்தாபத்தி வத்தார். சகுனம் என்பது பெண்ணிலும் வாகனத்திலும் வீட்டிலும் தான். இந்த செய்தி அபூ ஹுரைரா அவங்க சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்களாம், உடனே மாசாவ முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாப். உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும், இந்த பூமியில் உங்களுக்கு சோதனை வந்தாலும் சரி, இந்த பூமியில் உள்ளவர்கள் எந்த சோதனை வந்தாலும் அது எல்லாமே கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி உடனே ஹதீஸை மறுத்தாங்களாம். அப்படியே நண்பர்களே மறுத்தார்கள். எப்படி சொல்லி மறுத்தார்கள்? அவர்கள் சொன்ன செய்தி அப்படியே சொல்வதுதானே மரபு. அவர்கள் சொல்லுகிற செய்தியை அடிப்புரளாமல், வார்த்தையை மாற்றாமல், வாசகத்தை மாற்றாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல், அர்த்தத்தை மறைக்காமல் இப்படி வச்சுக்கிட்டு எல்லாம் சொன்னீர்களே, இதை வைத்து சொன்னார், இதை வைத்து சொல்லவில்லை என்று மசூத் அவர்களை பல மாதிரி வார்த்தைகளை சொல்லி சொன்னீர்களே, அப்படியெல்லாம் இல்லாமல் தானே சொல்ல வேண்டும். பாருங்க எப்படி வருது. ஃபகாலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் சகுனம் என்பது வீட்டிலும் வாகனத்திலும் பெண்ணிலும் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா அவர்கள் அன்னை ஆயிஷா முன்னிலையில் சொன்னபோது ஃபதாரத் ஷக்கத்துன் மின்ஹா ஃபிஸ் ஸமாஇ வ ஷக்கத்துன் ஃபில் அர்த். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே கோபப்பட்டார்கள். கோபப்பட்டது உண்மைதான், மறுக்கவில்லை. ஹதீஸை மறுத்தால் பாவிகளாகி விடுவோமே, மறுக்கவில்லை. கோபப்பட்டது உண்மைதான். அடுத்தவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள். ஃபகாலத் வல்லாஹி வல்லதி அன்ஸலல் குர்ஆன அலா அபுல் காசிம். அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது குர்ஆனை இறக்கியவன் மீது சத்தியமாக மா ஹக்கதா கான யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லவில்லை. அவர்கள் விளங்கி வைத்த விளக்கம் தவறு. நன்றாக கவனியுங்கள் சகோதரர்களே, எப்படி சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்திக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது உடனே குர்ஆனை சொல்லி இந்த ஹதீஸை மறுத்தறணும்னு சொல்லல. எப்படி சொல்லுகிறார்கள்? நீங்கள் விளங்கிய விளக்கம் தவறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லவில்லை என்று சொல்லி செய்தியை சொல்லுகிறார். மாஹக்கதா கான யகூல் வலாக்கின்ன நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கான யகூலு சொல்பவர்களாக இருந்தார்கள். எப்படி தெரியுமா? கான அஹ்லுல் ஜாஹிலியத்தி யகூலுன இன்னமா அத்தீரத்து ஃபில் மர்அத்தி வத்தாரி வத்தாபத்தி. வீட்டிலும் வாகனத்திலும் பெண்ணிலும் சகுனம் இருக்கிறது என்று அந்த அறியாமைக்காரர்கள் சொன்னார்கள் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுல என்ன உங்களுக்கு குர்ஆனுக்கு முரண்படுது? குர்ஆன் வசனத்தை எதற்காக இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள்? சரி, இந்த ஹதீஸிலே சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எங்கே இருக்கிறது? இல்லையே, இல்லையே. அவர்கள் விளங்கிய விளக்கம் தவறு என்று சொல்லி விளக்கத்தை தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல சொல்லி தருகிறார்களே தவிர, நீங்கள் எப்படி சொன்னாலும், மேலிருந்து கீழே வந்தாலும் கீழிருந்து மேலே போனாலும், நீங்கள் சுற்றி வளைத்து என்ன செய்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய சொல் என்றைக்கும் அல்லாஹ்விற்கு முரண்படாது, முரண்படாது, முரண்படாது. எப்படி முரண்படும்? திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன், நபிகள் நாயகம் அவர்கள் பேசுவது எல்லாம் சஹீஹான செய்தியாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எதுவும் அல்லாஹ்வின் தூதருக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வேதத்திற்கு என்றைக்கும் முரண்படாது, முரண்படாது, முரண்படாது என்பதை அன்பாக பணிவாக உங்கள் சிந்தனையில் தெரிவித்துக் கொண்டு சொல்லக்கூடிய கருத்துக்களை நன்றாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர்கள் சொன்ன செய்திகளை நான் அவர்கள் சொன்னது கிதாபில் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. அவர்கள் சொன்ன புத்தகம் பொய் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன செய்தியை உண்மையான கருத்து எதுவோ அதன்படியில் மொழியாக்க மட்டும்தான் நான் செய்துவிட்டு சில விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இது அல்லாத இன்னும் சில விஷயங்களுக்கு எனக்கு பிறகு பேசக்கூடிய மௌலவி அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள் என்று சொல்லி சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படவே செய்யாது என்கிற அற்புதமான கருத்தை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கிற பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோவை மாவட்ட ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும், அல்லாஹ் இவர்களுக்கும் இவர்களை போன்ற உணர்வோடு இருக்கிற எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்லுகிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற வாய்ப்பினை எங்கள் வாழ்வு உள்ளவரை நீ தருவாயாக என்று பிரார்த்தித்து, இறைவா, உன்னுடைய மார்க்கத்தை பேணுதலாக நாங்கள் அணுக வேண்டும், உன்னுடைய மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற நல்வாய்ப்பினை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக, புரியாத கருத்தில் இருக்கிறவர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவன் நீயே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி